வணக்கம் மக்களே. இன்றைக்கு நமது ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் குரு பெயர்ச்சி பலன்களுக்குண்டான பரிகாரங்கள் குறித்து விரிவாக பார்க்க இருக்கிறோம். 2024-25 ஆண்டிற்கான குரு பெயர்ச்சி ஆகப்பட்டது இன்று மாலை 5:11 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. எந்தெந்த ராசிகள் இதில் பலன் பெற போகின்றன, என்னென்ன ராசிகள் என்னென்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பது குறித்து நம்மோடு நமது அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினரான அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் குருக்கள் ஸ்ரீ உமாகாந்த் சிவாச்சாரியார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு 12 ராசிகள் குறித்தும் விரிவாக பேசியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நேயர்களாகிய நீங்கள் பங்கு பெற விரும்பினால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 044243111361 என்ற தொலைபேசி எண்ணுக்கு அழைத்து உங்களுக்குண்டான குரு பெயர்ச்சியின் பலன்கள் குறித்து நீங்களே சுவாமிகளிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சுவாமி நமஸ்காரம். குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வது வழக்கம். ஆனால் பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது எல்லாருமே ஜாதி மத பேதமின்றி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக இன்றளவு பார்க்கப்படுது. அது பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. குரு பெயர்ச்சி அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும்? ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சத்குரு சரணாரவிந்தாபியான் நமஹ. இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறதுலையே நம்ம மக்களுக்கு ஒரு தெளிவு முழுமையாக இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, நிறைய பேர் நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கும் தட்சிணாமூர்த்தி ஆகக்கூடிய குருவுக்கும் வித்தியாசம் தெரியாம பரிகாரங்கள் பண்றது அப்படிங்கிறது தட்சிணாமூர்த்திக்கு பண்றாங்க. தட்சிணாமூர்த்திங்கிறவர் சிவஸ்வரூபம், அவர் ஞான குரு. மாகேஸ்வர மூர்த்தங்கள்ல அவரும் ஒருத்தர், சிவனுடைய வடிவங்கள்ல அவரும் ஒருத்தர். நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறவர் தேவர்களுக்கான குரு. அவர் தான் ஒரு முறையும் பெயர்ச்சி அடைகிறார். அவர் எந்த ராசிக்கு எந்த இடத்துக்கு பெயர்ச்சி அடைகிறாரோ அதை பொறுத்து 12 ராசிகளுக்கான பலன்கள் அமையும் அப்படிங்கிறது. இந்த கொண்டக்கடலை மாலை போடுறதுன்றது சமீப காலங்கள்ல ரொம்ப ஒரு பெரிய இதுவா வந்திருக்கு, ஒரு மித்தா எல்லாராலையும் ஃபாலோ பண்ணப்பட்டது. ஆனா அதுக்கு சாஸ்திரமா எந்த பிரமாணமும் இல்லை. வேற மத்த கிரகங்கள் எதுக்காவது நம்ம அந்த தானியத்தை கோத்து போடுறோமான்னா இல்ல, கோதுமையோ இல்ல நெல்லையோ இல்ல எள்ளையோ எதையாவது கோத்து போடுறோமான்னா நம்ம இல்ல. கோக்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குன்றதுனால கொண்டக்கடலையே கோத்து போட்டுடுறாங்க. மோஸ்ட்லி இந்த கொண்டக்கடலை மாலை கோக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, அதை ஊற வச்சுட்டு அந்த நூலில் அது கோர்க்கும் போது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அது ஒரு புளிச்ச நெடி வந்துடும். அதை சுவாமிக்கு அந்த மாதிரி சாத்துறதே ரொம்ப தப்பு. அந்த தானியத்தை அப்படியே கொண்டு சுவாமி கிட்ட சமர்ப்பிக்கலாம் பச்சையா, அல்லது அதை ஒரு நைவேத்தியமா சுண்டலா போட்டு அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி படைச்சிட்டு வர்ற சேவார்த்திகளுக்கு அதை கொடுக்கலாம்ங்கிறது தான் சரியா இருக்குமே தவிர, அதை கொண்டக்கடலே மாலையா போடுறதுன்றது நடைமுறையில வந்துட்டதே தவிர ஒரு தவறான விஷயம். அதே மாதிரி குரு பெயர்ச்சிக்காக பரிகாரங்களை செய்யக்கூடியவர்கள் தட்சிணாமூர்த்திக்கு போய் பண்றதுன்றது ஒரு தவறான அணுகுமுறை. தட்சிணாமூர்த்தி நீங்கள் அன்றாடம் வழிபட வேண்டும், குரு பெயர்ச்சி காலங்கள்ல மாத்திரம் வழிபடுறது இல்லை. குறிப்பா குழந்தையெல்லாம் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற பகவானுக்கு சிறப்பு வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்யறது நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா குழந்தைங்களுக்கு படிப்புக்கு தட்சிணாமூர்த்தி அந்த அளவுக்கு உதவிகரமான ஒரு தெய்வமாக இருக்குமா? தட்சிணாமூர்த்தி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், கல்வியை கொடுக்கக்கூடியவர். ஆகினால அந்த ஞானம் வேணும் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தட்சிணாமூர்த்தியை வழிபடுறோமே தவிர, வித்யாகாரகன்னு சொல்லக்கூடியவர், படிப்பை கொடுக்கக்கூடியவர் புதன். படிப்பிற்காக வழிபட வேண்டிய கடவுள் புதன். இதுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் எந்த விதத்திலையும் சம்பந்தம் இல்லை. தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது இதுக்கான ஒரு விஷயம் இல்லை. தட்சிணாமூர்த்தி நமக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாம தட்சிணாமூர்த்தியை வழிபடலாமே தவிர கிரக பெயர்ச்சிக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க சொல்றது நல்ல தெளிவா புரியுது. அதாவது நம்ம கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. நாம இருக்கின்ற வாழ்நாள் வரைக்குமே, அதனால நம்ம இருக்கின்ற வரைக்கும் கத்துக்கொள்ளணும், நமக்கு ஞானம் பெருகணும் அப்படின்னா எல்லாருமே தட்சிணாமூர்த்தி வழிபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியின் முதல் அழைப்பாளர், வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ,
வணக்கம். இது ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சிறப்பு நேர்காணல், குரு பெயர்ச்சிக்கு உண்டான நேர்காணல். இணைப்புல தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். ஹலோ, எங்க பையனுக்கு கேட்கணுமா? சொல்லுங்கம்மா. எங்க பையன் பேர் புகழேந்தி. 25/12/92 பிறந்தான். சரிங்க. பையனுக்கு லைஃப் எப்படி இருக்கு? கல்யாணம் இது பண்ணல, பண்ணல, அதை பத்தி கேட்கணும். அம்மா, நீங்க பேசுறது கொஞ்சம் சத்தமா பேசுங்க, நீங்க பேசுறது தெளிவா கேட்கல. பையனுக்கு கேட்கணுமா? சொல்லுங்கம்மா. உங்க பையனுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. புகழேந்தி, தனுசு ராசி. பூராடம் நட்சத்திரமா? பூராடம் நட்சத்திரம். சரி, இணைப்பிலே இருங்க. சுவாமிகள் அதற்குண்டான விஷயங்களை உங்களுக்கு தெளிவா சொல்லுவார். பொதுவா இப்போ பூராட நட்சத்திரம் தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தார் குரு பகவான். இப்போ 6ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. தனுசு ராசிக்கு அவருடைய ராசிநாதனாவே இருக்கார். இவங்க வந்து கல்யாணத்தை பத்தி கேட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கல்யாணத்தை முடித்து வைக்கக்கூடிய இடத்துல தான் அவர் இருந்தார், 5ஆம் இடம்ங்கிறது. இப்போ 6ஆம் இடத்துக்கு போயிருக்கிறதுனால அந்த கல்யாணத்திற்கான பலன்கள், அந்த பொதுப்படையான பலன், வியாழன் நோக்கம்னு சொல்லக்கூடிய அந்த குருபலம் வந்துட்டாங்கிறது. இப்போ குருபலம் முடிஞ்சிருக்கு. அடுத்த ஒரு வருட காலம் கழித்து தான் அவருக்கு 7ஆம் இடமான கலத்திர ஸ்தானத்துக்கு குரு பகவான் மிதுனத்துக்கு வரும்போது கல்யாணம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாக கல்யாணம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய ஒரு இயக்கத்தை பொறுத்ததாக மட்டும் அமையறது இல்லை. அவர் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கா அவளோட ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கா, இல்லை கலத்திர தோஷம், ராகுகேது தோஷம் இருக்கா, அல்லது வந்து அந்த திருமணத்திற்கான அந்த ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துக்கு உடையோன் வந்து எப்படி இருக்கார் அப்படின்னு பல்வேறு காரணிகளை பொறுத்து தான் இந்த ஜாதகத்துக்கு கல்யாணத்திற்கான அமைவு இருக்கும். ஏற்கனவே 5ல் இருந்தப்போ இவருக்கு கல்யாணம் ஆயிருக்கணும், அது ஆகலை அப்படின்னாக்கா இது வந்து இந்த குரு பெயர்ச்சியினால மட்டும் நடைபெறல, அல்லது குரு பெயர்ச்சியினால மட்டும் தடையாகவில்லை அப்படிங்கிறதானது. அவர்களுக்கான உரிய ஒரு ஜோதிடரை பார்த்து அதுல அந்த திருமண தாமதத்திற்கான காரணங்கள் ஏதாவது இருக்கான்றதை பார்த்து அதுக்கான பரிகாரங்களை பண்ணாக்க நிச்சயமா வர்ற குரு பயிற்சிக்கு அப்புறம் அவர்களுக்கு திருமணம். செவ்வாய் இருக்குங்க சாமி. அம்மா, 7ல செவ்வாய்ங்கிறது ஒரு கடுமையான தோஷம் தான். ஆனா அதை வந்து ஒரு பொதுப்படையா சொல்லிட முடியாது. அந்த 7ல செவ்வாய் வந்து ஆட்சியா இருக்காரா, உச்சமா இருக்காரா? தனுசுக்கு வந்து அது செவ்வாய் கிரகம் இல்ல, தோஷம் இல்லைங்கிறாங்க, பார்வைதான் அப்படின்னு சொன்னாங்க சாமி. நீங்க சொல்றது 2 சொல்றீங்க. 7ல செவ்வாய் இருக்குன்னு சொன்னீங்க முதல்ல, இப்போ செவ்வாய் பார்வை இருக்குன்னு சொல்றீங்க. அதனால அந்த ஜாதகத்தை பார்க்காத எதுவும் அபிப்பிராயம் சொல்ல முடியாதுமா. நீங்க உரிய ஜோதிடரை அணுகி, இல்ல உங்க குடும்பத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடரை அணுகி அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து அந்த பரிகாரங்களை செய்யறதன் மூலமா நிச்சயமா உங்க பையனுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமையும். வாழ்க்கை வரும்போதுதான் குரு வரும்போதுதான் ஆகுமாங்க சாமி. இது வந்து ஒரு பொதுப்படையான கருத்து. அப்படி பார்த்தா 5ல இருக்கும்போது உங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும் தானே? 5ல இருக்கும்போது அவ சித்தி இறந்துட்டா, சித்திக்கு குழந்தை இல்ல, இவன் தான் சாமி கொல்லி போட்டான். அப்போ கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. நாங்களும் பார்த்தோம், ஒன்னும் கை கூட இல்ல சாமி. ஓகே, புரியுது. சோ நீங்களாதான் வந்து இந்த 5ல குரு பகவான் இருக்கும் பொழுது கல்யாணத்தை தள்ளி போட்டீங்க. ஆனா அப்போ வந்து அவருக்கான வரன்கள் வந்ததுன்னு சொல்றீங்க, அதானே? தட்டி போயிடுச்சு சாமி. வந்துச்சு, அதான் கூடலையே, தட்டிடுச்சு வரது பூரா. அதுதான். அப்போ அடுத்ததா வரக்கூடிய குரு பெயர்ச்சி அவருக்கு 7ஆம் இடமான கலத்திர ஸ்தானத்துக்கு வரும்பொழுது திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குமா. இருந்தாலும் உரிய ஜோதிடரை அணுகி அதுல வேற ஏதாவது சிக்கல் பிரச்சனைகள் இருக்கான்றதை தெரிந்து கொண்டு தேவைப்பட்டால் அதற்கான பரிகாரங்களை செஞ்சுட்டு அப்புறம் கல்யாண ஏற்பாடுகளை பண்ணுங்க. பொதுப்படையா அதை எளிமையா பரிகாரம் அப்படின்னு ஜெனரலா ராசிக்காகன்னு ஏதாவது இருந்தா அவங்களுக்கு சொல்லலாம். நீங்க அது மாதிரி பொதுப்படையா சொல்ல முடியாதுமா. ஏன்னா ஒரு காரணி இருக்கு. இந்த பிரச்சனை ராகு கேத்துவால இருக்குன்னா அதுக்கான ஸ்பெசிபிக்கான பரிகாரம் பண்ண வேண்டியது இருக்கும். சரி. அல்லது அந்த களத்துல ஸ்தானாதிபதி 7th பிளேஸ் அவளோட லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யாரோ அவர் பாதிக்கப்பட்டிருந்தா அதுக்கான ரெமெடியை செய்ய வேண்டியது இருக்கும். இது வந்து ஒரு ஜாதகத்தோட பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல 3 விதமான காரணிகள் இருக்கு. ஒண்ணு ஜனன ஜாதகம்னு சொல்லக்கூடியது. இவர் பிறக்கும் பொழுது என்ன லக்னத்துல பிறந்திருக்கார், இவருடைய லக்னத்துக்கு எத்தனாவது வீட்டுக்கு எந்தெந்த கிரகங்கள் அதிபதி, அவர்கள் எந்த ராசியில அமர்ந்து இருக்காங்க, யாரால பார்க்கப்படுறாங்க, ஆட்சியா, உச்சமா, நீச்சமா, நட்பா, பகையா,
என்ன ரோல்ல அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மேஜர் ஃபேக்டர். ஜனன ஜாதக பலன்கள்ன்றது தான் 40%, 40% உங்களுடைய ஜாதகத்திற்கு எந்தெந்த கிரகங்கள் எந்த விதமாக வேலை செய்யும்ன்றதை நிர்ணயம் பண்ணக்கூடியது ஜனன ஜாதகம்னு சொல்லக்கூடியது. 40% இதனுடைய தன்மை தான் இருக்கும். அடுத்தாப்புல இருக்கக்கூடிய மீதி 60%ங்கிறது தற்பொழுதைக்கு உங்களுக்கு என்ன திசாபுக்தி நடக்கிறது அப்படிங்கறத பொறுத்து தான் பலன்கள் இருக்கும். தசாநாதன் இப்போ ஒரு நட்சத்திரத்திற்கும் அந்த நட்சத்திர அதிபனுடைய தசை தான் பிறக்கும் பொழுது இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு அவிட்ட நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன். அவிட்ட நட்சத்திரத்துக்கு நட்சத்திர அதிபன் செவ்வாய். அவருக்கான தசா காலம்ங்கிறது 7 வருஷ காலம். 7 வருஷம் அவிட்ட நட்சத்திரத்துல பிறக்கிறவா எல்லாருக்குமே முதல் தசை 7 வருஷம் இருக்குமா அப்படின்னாக்கா சொல்ல முடியாது. ஏன்னாக்கா ஒரு உதாரணத்துக்கு அவிட்ட நட்சத்திரம் இன்னைக்கு காத்தால 10 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு நாளை காலையில 10 மணி வரைக்கும் இருக்குனாக்கா 24 மணி நேரத்துக்கு 7 வருஷம். இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு அந்த குழந்தை பிறந்ததுனாக்கா அந்த 7 வருஷத்துல பாதி நமக்கு கழிஞ்சிடும். ஜாதகத்துல எழுதும் போது ஜனனகால தசாசேஷம் மாதா கர்ப்பத்தில் செல்லு போக மீதம்னு குறிச்சிருப்பாங்க. நட்சத்திர ஆதி அந்த பரம நாழிகைன்னு குறிச்சிருப்பாங்க. ஆதினா ஆரம்பம், அந்தம்னா முடிவு. ஒரு நட்சத்திரம் இத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு இத்தனை மணிக்கு முடியறது. சோ 24 மணி நேரத்துக்கு 7 வருஷம் அப்படின்னா 12 மணி நேரத்துக்கு 3.5 வருஷம் கழிச்சிருக்கும். இப்போ அந்த பையனுக்கு உதாரணத்துக்கு 30 வயசுக்கு நம்ம ஜாதகம் பார்த்தோம்னா முதல் 3.5 வருஷ காலம் அவருக்கு செவ்வாய் தசை இருந்திருக்கும். அதுக்கு அடுத்ததான ராகு தசை 18, 21. அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடியது குரு தசை 16. அப்போ 37.5 வயசு வரைக்கும் அவருக்கு குரு தசையா இருக்கும். 30 வயசுல நம்ம பார்த்தாக்கா இன்னும் மீதி 7 வருஷ காலம் அந்த குரு தசை மீதம் இருக்குன்னு சொல்லுவோம். அந்த விதமா அந்த லக்னத்துக்கு எத்தனாவது வீட்டுக்கு அதிபதி அந்த குரு அப்படின்றது இருக்கு. அவர் எத்தனாவது வீட்டுல இருந்து அந்த தசையை நடத்துறார் அப்படின்றது இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிறைய பல்வேறு விதமான காரணிகள் இருக்கு. சரிங்க சுவாமி, இப்ப எல்லாருமே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, எந்தெந்த ராசிகள் அதிக மதிப்பெண்களை பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். குரு பெயர்ச்சி எந்தெந்த ராசிகளுக்கு பொதுப்படையா நல்ல வகையில் அமைஞ்சிருக்கு? பொதுவா இப்போ மேஷ ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார். கடக ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார். கன்னியா ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார். விருச்சிக ராசிக்கு மத்தியமமான பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார். மகர ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார். இந்த 5 ராசிகளும் நல்ல பலன்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பில். சரி, முதல் ராசியான மேஷ ராசிக்கு எந்த அளவுல இது சிறப்பானதா இருக்கு? மேஷ ராசிக்கு 2ஆம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு குரு பகவான் போறார். இவர் எந்தெந்த இடத்தோட அதிபர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மேஷ ராசிக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திற்கு உடையவராகவும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை உடையவராகவும் இருக்கார். ஸோ இந்த 2 ஸ்தானங்கள்னு பார்க்கும்போது 9ஆம் இடத்த அதிபதின்ற விதத்துல நல்ல பலன்களையும் 12ஆம் இடத்த அதிபதின்ற விதத்துல கொஞ்சம் மத்தியமமான பலன்களையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். 2ஆம் இடத்துல அவர் இருக்கும்போது பேச்சில் ஒரு நல்ல தெளிவு இருக்கும். எந்த ஒரு விஷயங்களையும் அப்ரோச் பண்றதுல ஒரு தெளிவு இருக்கும். முடிவுகளை சரியா எடுக்கிறதுக்கு ஒரு சரியான டைமா இருக்கும். ஓரளவுக்கு நல்ல வருமானங்கள் வர்றதா இருக்கும். ஆனா வர்ற வருமானங்கள் உடனே செலவழிகிற மாதிரியா இருக்கும். அதனால திட்டமிட்ட செலவிடல்களை செய்யறதுன்றது மேஷ ராசிக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதாவது மேஷராசி நேயர்கள் உங்களுக்கு உண்மையிலே இந்த குரு பேச்சு ரொம்ப சிறப்பானதா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே வகையில உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை சரியான வகையில சேமித்து செலவிடுங்க அப்படின்ற ஒரு அறிவுரையும் கொடுத்திருக்காரு. நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர், வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? இது ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சிறப்பு நேர்காணல் குரு பெயர்ச்சி பலன்கள். வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். சார், 2001ல அம்மா உங்க பெயர் இல்ல, எந்த ராசிக்கு நீங்க பார்க்க விரும்புறீங்களோ அவருடைய பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. மகேஸ்வரன். மகேஸ்வரன். சிம்ம ராசி, மகா நட்சத்திரம். சிம்ம ராசி, மகா நட்சத்திரம். சரிங்கம்மா. வயசுமா? வயசு 23. 23. என்ன விஷயத்துக்காக கால் பண்ணிருக்கீங்கம்மா? இந்த வருஷம் படிப்பு முடிக்கிறாமா? சரிங்க. அவனுக்கு வேலை எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு கேட்கறதுக்காக நான் போன் பண்ணிருக்கேன். சரிங்க, இணைப்புல இருங்க. சுவாமிகள் அதுக்கு உண்டான தெளிவான விரிவாக்கத்தை கொடுப்பார். சரிங்க. இப்போ சிம்ம ராசிக்கு 5, 8க்கு உடையவரா இருக்கார் குரு பகவான்.
5 குடையோர்ன்ற இடத்துல நல்ல பலன்களையும் 8ஆம் இடத்துக்கு உடையவர்ன்ற இடத்துல கொஞ்சம் மதிமமான பலன்களையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கார். இவருக்கு படிப்பை இப்போ முடிக்கிற டைம் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காரு. ஒரு நிமிஷம் குறிக்கிறதுக்கு பண்ணிக்கணும். அம்மா டிவி வால்யூமை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்கம்மா. ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் வந்து சுவாமிகள் சொல்றது உங்களுக்கு தெளிவா கேட்கும். சரிங்களா? சொல்லலாங்க. 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கார் குரு. பொதுவாக 10ல் குரு பதவியை பாதிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஒரு பொதுப்படையான பலனாக இருக்கும். ஏன்னா தம்பி வந்து தற்பொழுதுக்கு இப்போதான் படிப்பை முடிக்கிறார், அவர் ஒன்றும் பதவியில் இல்லை அப்படிங்கிறதுனால பதவிக்கு பாதிப்பு அப்படிங்கிற மாதிரியா இருக்கிறதுக்கு இல்லை. பொதுவாகவே இப்போ சிம்ம ராசிக்கு கொஞ்சம் ஒரு மத்தியமமான காலம். இந்த கண்டச்சனின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சிரமமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள்லாம் தவிர்க்க வேண்டியது அவசியம். புதிய முயற்சிகளை செய்ய வேண்டியவர்கள் அதுல ஒரு இயல்பான கால தாமதத்தை எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு விஷயமும் எடுத்த உடனே நடந்துரும்ட்டு எதிர்பார்க்க முடியாது. 10ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறதுனால உத்தியோக ரீதியான இவர்களுடைய எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கெட்டாலும் மேன்மக்களே. தொடர் முயற்சிகளை மேற்கொள்ளணும். சரியான நிச்சயமா. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலே நீங்க சொன்னீங்க. அது மாதிரியா குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்தோட பலன்கள் வந்து இவருக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்கிறார் குரு, 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 4ஆம் இடத்திற்குரிய பார்வை இருக்கிறதுனால வாகனம், வீடு வசதி இதெல்லாம் நல்லா டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால இடைஞ்சல்கள் விலகிறதுக்கும் காரிய தடங்கல்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டச்சனியோட காரணத்தினால கொஞ்சம் தள்ளி போறதெல்லாம் இருந்தாலும் கூட இவருக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களே இருக்கும். தசாபுக்தியை பொறுத்து உங்களுடைய மகனுக்கு நல்ல மேலும் ஒரு உயர்கல்வி அமையறதுக்கும் ஒரு நல்ல உத்தியோகம் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது பரிகாரங்கள் இல்லை ஏதாவது கோவிலுக்குள்ள செல்லணும் அப்படின்னா அதை பற்றி சொல்லுங்க. பொதுவாகவே குரு பகவானுக்கு நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு ஒரு நெய் விளக்கோ இல்லை நல்லெண்ணெய் விளக்கோ ஏற்றலாம். புஷ்பம் வாங்கி சுவாமிக்கு சாத்தலாம். மஞ்சள் சாமந்தி புஷ்பமோ முல்லை புஷ்பமோ வந்து சாத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். முடிந்தால் ஒரு வாட்டி திட்டை அல்லது திருச்செந்தூர் போயிட்டு குரு பகவானை தரிசனம் பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாக்க தொழில் ரீதியான எதிர்பார்ப்புகள் இருந்தால் அது சீக்கிரமா நடைபெறுவதற்கான வாய்ப்புகள். நன்றி. நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு மிக்க நன்றிமா. ஐயா, அடுத்தபடியா வந்து நம்ம ரிஷப ராசி, குறிப்பா இது வந்து ஸ்பெஷலா நீங்க சொல்லணும். ஏன்னா நான் வந்து ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம். நமஸ்காரம், சொல்லுங்க. பொதுவா ரிஷப ராசி வந்து சுக்கிரனுடைய வீடு. ஓகே. ரிஷப ராசிக்கு குரு பகவான் வந்து ஒன்றும் ஒரு பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் இல்லை. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குரு பகவான் மட்டுமே ஒரு ஜாதகத்திற்கான வளர்ச்சியையோ அல்லது வளர்ச்சி குறைவையோ நிர்ணயம் பண்ணக்கூடியவர் இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு மேஜர் ரோல் இருக்கு. குரு பகவான் தான் இருக்கிற இடத்துல பலன்களை கொடுக்கலாட்டினா கூட தான் பார்க்கக்கூடிய பார்வையினால நல்ல பலன்களை கொடுப்பார். ஜென்மராமர் வனத்திலே அப்படிங்கிறது ஒரு சொல் வழக்கா நமக்கு இருக்கு. ஜென்மராமர் வனத்திலேன்னு அப்போ ராமர் வந்து ஜென்ம ராசிக்கு வந்துட்டா உடனே இருக்கிற இடத்த விட்டு அவ காட்டுக்கு போயிடுவாளான்னு அப்படியே அவசியம் இல்லை. நம்ம ராமர் மாதிரி இருந்தால்தான் ராமருக்கான பலன் நமக்கு வரும். அதனால ஜென்மத்தில் குரு பகவான் வரும்போது கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோக ரீதியான அலைச்சல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இடம் விட்டு இடம் மாறுதலுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு 5, 7, 9 3 ஸ்தானங்களை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால குழந்தைகள் மூலமா ஒரு நல்ல அபிவிருத்தி இருக்கு. குழந்தையை எதிர்பார்க்கக்கூடிய தம்பதிகளாக இருந்தால் குழந்தை பிறப்புக்கான வாய்ப்புகள் இருக்கு. 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு நல்ல அந்யோன்ய பாவம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள், தொழில் ரீதியாக பார்ட்னர்ஸ் இருக்கிறவாளுக்கு அதில் வந்து ஒரு நல்ல அமைப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 9ஆம் இடமான பாக்யஸ்தானம்னு மூதாதையர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால மூதாதையர்கள் சம்பந்தப்பட்ட சொத்து வழக்கு வியாஜ்யங்கள் இருக்கிறவாளுக்கு அதெல்லாம் வந்து நல்ல விதமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலாக வந்து குரு பகவான் ரிஷபத்தில் ஒரு 60% உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். நிச்சயம். வாழ்த்துக்கள். பாஸ் மார்க்கு கொஞ்சம் மேலே வாங்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர். வணக்கம். யார் எந்த ஊர்ல இருந்து அழைச்சிருக்கீங்க? உங்க பெயர், என்ன ராசி, என்ன நட்சத்திரம்? தான் இருக்கீங்க, பேசலாம் ஐயா. யாருக்கு நீங்க கேட்க விரும்புறீங்க? அவருடைய பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க.
ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மகரம் மகரம் ராசி. ம். நட்சத்திரம் என்னடா? திருவோணம் நட்சத்திரம். திருவோணம் நட்சத்திரம். சொல்லுங்க ஐயா, என்ன சுவாமிகள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருக்கீங்க? என்ன சுவாமிட்டு ராசி பலம் எப்படி கேக்குறாங்க? இல்ல, ராசி பலன் பொதுப்படியா கேக்குறதுங்க ஐயா. நீங்க ஏதாவது வேலை சம்பந்தமா பேசிருக்கீங்களா, இல்ல படிப்பு சம்பந்தமாவா, இல்ல கல்யாணம் நடக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிபிக்கா ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா உங்களுக்கு? கல்யாணம் தான் கேக்குறோம். கல்யாணத்துக்காக கேட்கணும். அவருக்கு வயசு என்ன ஆகுது? வயசு 26. 26. சரி, சுவாமிகள் அதை பற்றி தெளிவா சொல்லுவாரு, கேட்டுக்கோங்க. ஐயா, திருவோண நட்சத்திரத்துக்கு இப்போ ஒரு நல்ல பலன்கள் ஆரம்பிக்கிறது அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 90% நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு குரு பகவான் தற்பொழுது வந்திருக்காரு. இந்த குரு பயிற்சி உங்கள் மகனுக்கு ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு கல்யாணத்தை கூட அமைச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. 5ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறாரு. நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். 7வது சனி இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு தாமதம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்திற்குடையவன் தன வாக்கு குடும்பஸ்தானாதிபதியான சனி தன வாக்கு குடும்பஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால இந்த குரு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் தன்னுடைய பார்வையினால திருமணம், குழந்தை பேரு இதெல்லாம் கூட நடத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. நீங்கள் சொன்ன வயசுக்கு அநேகமாக உங்கள் பையனுக்கு ராகு தசை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ராகு தசை நடக்கிறதா அப்படின்றத உங்களுடைய குடும்ப ஜோதிடரை அணுகி அவருக்கு என்ன தசை நடக்கிறதுன்றதை பார்த்து, அப்படி ராகு தசையாக இருந்தால் அவர் எந்த இடத்துல இருந்து இவருக்கு அந்த தசையை நடத்துகிறாருன்றதையும் பார்த்து அதற்கான பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலமாக எதிர்பார்ப்புகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குங்க. நல்வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி எந்த அளவுல சிறப்பான முறையில் இருக்கு? மிதுனத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு குரு. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்திற்கு உடையவராக இருக்காரு. அதற்கு தகுந்த தொழில் ரீதியான பலன்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். நல்ல ஒரு 12ஆம் இடத்திற்கு விரயஸ்தானத்திற்கு வந்திருக்கிறதுனால சுப விரயங்களை கொடுக்கக்கூடியவர். 7ஆம் இடத்திற்குடைய களத்திர ஸ்தானாதிபதி அப்படிங்கிறதுனால ஒரு முக்கியமான ரோல், திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மனைவி, நட்பு, பார்ட்னர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடியவராகவும் குரு பகவான் இருக்கார். அவர் 12ஆம் இடத்துல மறையிறது அப்படிங்கிறது ஒரு மத்தியமமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு அதற்கான பரிகாரங்கள் ரொம்ப அவசியம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு புஷ்பம் வாங்கி சாத்தி விளக்கேற்றி வாரம் தவறாமல் அர்ச்சனைகள்லாம் செய்துக்கிறதன் மூலமாக இந்த விரயங்களை தவிர்க்கலாம். சுப விரயங்களை பண்றது நல்லது. சுப விரயங்கள்னாக்கா ஏதாவது வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கிறத வாங்கி வைக்கலாம், அல்லது வீடு மனை யோகம் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுற மாதிரி இருந்தால் அதெல்லாம் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல உரிய காலமாக இருக்கும். இந்த மாதிரி சுப விரயங்களை பண்ணிவிட்டால் வேற தவறான விதத்தில் பணம் விரயத்தை ஏற்படுத்துவதை தவிர்க்க முடியும். நிச்சயமா, அதாவது நீங்க வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள்ல முதலீடு செய்யறது அப்படிங்கிறதுக்கு இது சரியான காலம் மிதுன ராசி நேயர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேயர்கள் அனைவரும் இதை கவனத்தில் எடுத்துக்கணும், குறிப்பா மிதுன ராசி நேயர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர், வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? உங்க பெயர், உங்க ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. தென்காசில இருந்து அழைக்கும். என் பையன் பாலமுத்துக்குமார், பூராடம் தனுசு ராசி. பூராடம் தனுசு ராசிங்களா? 5/12/94. கல்யாணத்துக்காண்டியும் வேலைக்காண்டியும் கேட்கும். சரிங்கம்மா, இணைப்பிலே இருங்க. சுவாமிகள் அதற்குண்டான பலன்கள் இருக்கான்னு சொல்லுவார். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனானவர் குரு. அந்த ராசிக்கே உடையவர். 4ஆம் இடமான சுகஸ்தானாதிபதி. ஸோ கேந்திரங்களுக்கு உடையவர். நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் உங்கள் ராசிக்கு குரு பகவான்னாலும் அவர் தற்பொழுதுக்கு வந்திருக்கக்கூடியது தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வந்திருக்கார். 6ன்றது ருணரோகஸ்தானம்னு சொல்லுவா, சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய. அதனால ஓரளவுக்கு ஒரு மத்தியமமான பலன்களை தான் குரு பகவான் இப்போ கொடுக்க இருக்காரு. உத்தியோக ரீதியான எதிர்பார்ப்புகளும் திருமணம் போன்ற எதிர்பார்ப்புகளும் இவருக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் என்ன வயசு சொன்னாங்க? அம்மா வயசு என்னம்மா உங்க பையனுக்கு? 5/12/94. 94ன்னா 30 வயசு ஆகுதுமா? 30 வயசு ஆகுது. 30 வயசு ஆகுதுனாக்கா
அவருக்கு ஜனனத்தில் பூராட நட்சத்திரத்துக்கு சுக்கிர தசை இருந்திருக்கும். அது சுக்கிர தசை ரொம்ப லாங் பீரியட் இருக்கிறதுலே 20 வருட காலம் ரொம்ப லாங் டியூரேஷன் சுக்கிர தசைக்கு தான். அது ஜனனத்தில் எவ்வளவு நாள் இருந்ததுன்னு தெரியாத நம்ம அடுத்த தசை என்ன சூரிய தசைன்றதையோ சந்திர தசைன்றதையோ நம்ம வந்து இப்போதைக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால் அந்த தசாபுக்தி என்ன நடக்கிறது அப்படின்றது உங்களுடைய ஜோதிடரை அணுகி அதற்கான பலாபலன்களை தெரிந்து கொண்டு பரிகாரங்கள் பண்ணுறது நல்லது. பொதுவாக தனுசு ராசிக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு புஷ்பங்கள் வாங்கி சாத்தி நெய் விளக்கேற்றி பையனுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பொதுவாக எல்லா ராசிக்காரர்களுமே இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு பயிற்சி, கேது பயிற்சின்னு இந்த பயிற்சிக்கெல்லாம் பயந்துன்னு ஓடுறதை விட ஒரு நல்ல ரெமெடி அப்படின்னாக்கா அன்றாடம் கோவிலுக்கு போவதை ஒரு வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம ஜனங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு தவறான நடைமுறை பழக்கத்தில் வந்துடுது. என்னன்னா ஒரு சனி பயிற்சிக்கு பரிகாரம் அப்படின்னா பொதுவாக எந்த கிரகங்களாக இருந்தாலும் பரிகாரத்தை செய்யக்கூடிய அந்த க்ஷேத்திரத்தில் அந்த இடத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாபமோ தோஷமோ இருந்திருக்கும். அதை நிவர்த்தி செய்வதற்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டு அவர் மூலமாக அது நிவர்த்தி ஆயிருக்கும். அவங்களுக்கு அந்த நிவர்த்தி ஆனதுக்காக ஒரு நன்றி கடனாக இந்த இடத்திற்கு வரக்கூடிய உங்களுடைய பக்தர்களுக்கு நாங்கள் வந்து எங்களால் ஏற்படக்கூடிய தோஷ சாமியங்களை நிவர்த்தி செய்து கொடுக்கிறோம்னு அவ சுவாமி கிட்ட சொல்றது தான் அந்த இடத்துக்கான ஒரு தாற்பயம். இப்போ திருநள்ளாறு போனாங்கன்னாக்க அங்கே உள்ளே இருக்கிற தர்பாரண்யேஸ்வரரை தியாகராஜ சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வெளியில் சனீஸ்வரான தரிசனம் பண்ணிக்கணுமே தவிர பெரும்பாலானவங்க அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சுவாமியை போய் தரிசனமே பண்ணுறது கிடையாது. நேராக இப்போ ஒரு குருவுக்கு போகிறாங்கன்னாக்கா ஆபத் சகாயேஸ்வர சுவாமி ஆலங்குடியில் அவரை தரிசனம் பண்ணுறாலோ பண்ணலையோ நேராக போய் அங்கே குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்துடுறான். இது வந்து ஒரு தவறான அணுகுமுறை. எந்த கிரகங்களுக்கான பரிகாரமாக இருந்தாலும் அந்த கிரகங்கள் அந்த ஊரோட சுவாமியை வழிபட்டு அவளுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கா. அதனால அந்த சிவபெருமானை முதல்ல வழிபடணும். அதுக்கப்புறம் வந்து அந்த கிரகங்களை வழிபடுவதன் மூலமா தான் முழுமையான தோஷ நிவர்த்தியை பெற முடியும் அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி கோள் அருபதிகம்னு சொல்லியிருக்கு. கோள்னா கோள்கள், அருன்னா அதால வரக்கூடிய இடைஞ்சல்களை எல்லாம் நிவர்த்தி பண்றது. அருபதிகம்னு சொல்லக்கூடிய அந்த கோளறு பதிகத்தை அன்றாடம் சொல்றதன் மூலமா எல்லா விதமான கிரக உபாதைகளும் நீங்கும். ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே முடியும். ஒவ்வொன்றும் ஆசு அரு அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஆசுன்னா குற்றம்னு அர்த்தம். குற்றங்களை நீக்கக்கூடியவர் தான் ஆசிரியர்னு பேரு. ஆசு அரு நல்ல நல்ல குற்றங்களை எல்லாம் நீக்கக்கூடியது அது. அவை நல்ல நல்ல அந்த கிரகங்கள் வந்து நமக்கு நல்லதாவே இருக்கும். யாருக்கு? அடியார் அவருக்கு மிகவே அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால நல்ல சிவனடியார்களுக்கு இந்த கோளறு பதிகத்தை வழக்கமாக சொல்லக்கூடியவர்களுக்கு எந்த கிரக உபாதைகளும் வந்து ஒரு பெரிய தொல்லையை கொடுக்காது. அப்படிங்கிறதுனால அன்றாடம் கோவிலுக்கு செல்வதை ஒரு வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். அன்றாடம் இந்த கோளறு பதிகத்தை சொல்வதை பழகி கொள்ளுங்கள். அதன் மூலமாக எந்த காலத்திலும் எந்த கிரகங்களின் மூலமாகவும் இருக்கக்கூடிய இடையூறுகளை எல்லாம் நீங்க பெற்று உரிய காலத்தில் உரிய பலன்களை பெற்று நீங்கள் வாழ முடியும். அப்படிங்கிறது இந்த கிரக பயிற்சி காலத்துல உங்களுக்கான ஒரு வழிகாட்டுதல். நிச்சயமா நிச்சயம். அதான் நீங்கள் சொல்வதிலேருந்து தெளிவாக எனக்கு என்ன விளங்குது அப்படின்னா, இன்றைக்கு எல்லாரும் தவறுகளை செய்துவிட்டு பரிகாரங்கள் செய்கின்றேன் என்ற பெயரில் அதை பரிகாரம் செஞ்சுட்டா செய்த தவறுகள்லாம் நிவர்த்தி ஆகிடும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட கோயிலுக்கு செல்லக்கூடிய நபர்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் பயபக்தியோட கோவிலுக்கு போவேன்னா பக்தி பண்ணுறதுக்காக மட்டும் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காரு. மிக தேவையான ஒரு விழிப்புணர்வாகவும் பார்க்குறேன். மக்கள் அனைவரும் நன்றி செலுத்துவதற்காக கோவிலுக்கு செல்லுங்கள், மன அமைதி பெறுவதற்காக கோவிலுக்கு செல்லுங்கள் இந்த நல்ல நாளில். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு சுவாமி? கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் 9ஆம் இடத்திற்கு உரியவராக இருக்கார் குரு பகவான். 6ங்கிறது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கடன், ருணம், ருணம்னா கடன், ரோகம்னா வியாதி, சத்ருனா விரோதி, இந்த ஸ்தானங்களுக்கு அதிபதியா இருக்கார். 9ஆம் இடத்திற்குடைய பாக்யாதிபதியாகவும் இருக்கார். 9ஆம் இடமான பாக்யஸ்தானம் அப்படிங்கிறது மூதாதையர்கள், அவ மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய
அனுகிரகங்கள், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், இதெல்லாம் நிர்ணயம் பண்ணக்கூடிய நல்ல ஸ்தானங்களுக்கு உடையவராக இருக்கார். 6ஆம் இடத்திற்கு உடையவர்ன்றவர் பாதி நல்ல பலன்களையும் பாதி கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கார். அவர் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. அதனால கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்திற்கு குரு பகவான் வந்திருக்கிறார். பழைய கடன்கள், நிலுவையில் இருக்கக்கூடிய கடன்கள்லாம் அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரிய சிரமங்கள் சிக்கல்ல இருக்கிறவாளுக்கு, ஏன்னா அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு கடகராசிக்கு. கண்டச்சனி முடிஞ்சு அஷ்டம சனி நடக்கும்போது புதிய கடன்கள்லாம் அவங்க நிறைய வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி சிக்கல்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். அவளுக்கெல்லாம் ஒரு பிரைவேட்ல வாங்கியிருக்கக்கூடிய கடனை ஒரு வங்கி கடனுக்கு மாத்திக்கிறதன் மூலமாக ஒரு சிரமங்கள் குறையிறது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகள்ல கடகராசிக்கு இருக்கு. அதே மாதிரி வியாதி சிரமத்துல இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு மருத்துவரை அணுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். யார் மருத்துவர், அவர் மூலமா எப்படி நம்ம அதற்கான வைத்தியங்களை பெற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அஷ்டம சனியுடைய தாக்கத்தை கணிசமாக இந்த குரு பகவான் குறைச்சு கொடுப்பார் கடகராசிக்காரர்களுக்கு. கடகராசிக்கு சுமார் 40% அளவிற்கு நல்ல பலன்களை குரு பகவான் கொடுக்க இருக்கார். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சுவாமி. நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர், வணக்கம். யார், எந்த ஊர்ல இருந்து அழைச்சிருக்கீங்க? உங்க பெயர், ராசி, நட்சத்திரம்? வணக்கம் மேடம், சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்க ராசி நட்சத்திரம், அதான் யாருக்கு பார்க்க நினைக்கிறீங்களோ அவங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. என்னுடைய பேர் ஜெயவேல். ஓகேங்களா? சொல்லுங்க, உங்க ராசி? மகரம். மகரம். உத்திராட திருவோணம். திருவோணம் நட்சத்திரம். திருவோணம் நட்சத்திரம். சொல்லுங்க, என்ன விஷயத்துக்காக கால் பண்ணியிருக்கீங்க? இல்ல, சொந்த தொழில் பண்ற ஒரு வண்டி, நான் டிரைவிங் வண்டி வேலை செய்யறேன். சரிங்க. சொந்த ஆட்டோ போடலாம்னு ஒரு ஐடியா, அதுக்குதான். சரிங்க, சுய தொழில், சொந்தமா ஆட்டோ வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஐயா, உங்களுக்கு என்ன வயசாகுதுங்க? எனக்கு 1990 சார். இப்ப 34 வயசு. ஐயா, பொதுவா இந்த 7 சனி காலங்கள்ல புதிய தொழில் தொடங்குவதற்கு யாருக்கும் அட்வைஸ் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு 2ஆம் இடத்திற்குடைய தன வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதியான சனி ஆட்சி பலத்தோட இருக்கிறதுனால இது போன்ற ஒரு சிந்தனைகள் வருவதற்கு சரியான நேரம் தான் இது. குரு பகவான் மகர ராசிக்கு ஒரு நல்ல இடத்துக்கே வந்திருக்காரு. ஆகினால நீங்கள் சொந்தமாக வண்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன வயசுக்கு உங்களுக்கு ராகு தசை முடியக்கூடிய கட்டத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அல்லது குரு தசை உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கலாம். குருதசை ஆரம்பிச்சு இருந்தாலும் மகர ராசிக்கு ஒன்றும் பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் இல்லை குரு பகவான்றதுனால. குருதசை ஆரம்பிச்சிட்டாலோ அல்லது ராகு தசை காரிய தடங்கல்களை கொடுக்கக்கூடியது. அதனால அது இருந்தால் அதற்கான பலன்களை தெரிந்து கொண்டு, ராகு தசையாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமைகளில் சாயந்தரம் 4:06 ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கேற்றுறதன் மூலமாக இந்த இடையூறுகளை நீங்கள் நீக்கிக்கலாம். குரு பகவானுடைய தசை ஆரம்பித்து இருந்தால் இப்போ நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறதுனால இந்த பலன்கள் உங்களுக்கு கூடுதலாகவே கிடைக்கும். ஆகையினால உங்களுக்கு என்ன தசை நடந்திருக்குன்றதை பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கலாம். தற்பொழுதுக்கு பொதுவாக உங்கள் ராசிக்கு வண்டி வாகனங்கள் வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. தாராளமாக செய்யலாம். உரிய ஜோதிடரை அணுகி அதற்கான வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொண்டு தாராளமாக நீங்கள் செய்யலாம். வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்தபடியாக ஐயா, சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது? சிம்ம ராசிக்கு பொதுவாக குரு பகவான் 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதி. 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவா. 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் பாவம்னு சொல்லுவா. இந்த 5ஆம் இடத்திற்குடையவராக இருக்கும் பொழுது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். 8ஆம் இடத்திற்கு உடையவர்ன்ற இடத்துல கொஞ்சம் சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். பொதுவாகவே எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் 6, 8, 12 இந்த இடத்திற்கு உடைய கிரகங்கள் நல்ல பலன்களை ஓவரால் கொடுக்க மாட்டா அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே. அதனால அந்த குரு பகவான் 5ஆம் இடத்திற்குடைய பலன்களை கொடுக்கும் பொழுது ஒரு நல்ல பலன்களை சிம்ம ராசிக்கு கொடுக்க இருக்கார் அப்படிங்கிறதா சொல்லலாம். ஆனால் அவர் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய ஸ்தானம் 10ஆம் இடத்துல தொழிலுக்கு ஒரு மாறுதல்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதனால் திசாபுக்தி என்ன நடக்கிறதுன்றதை பொறுத்து ஒரு ப்ரொமோஷனோட டிரான்ஸ்ஃபரோ அல்லது வேறு விதமான டிரான்ஸ்ஃபர்ஸோ இவாளுக்கு
அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகம் வந்து ஒரு நிரந்தர உத்தியோகத்தில் இல்லாதவாளுக்கு உத்தியோகமே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டச்சனி நடக்கிறதுனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு கூடுதலாக கவனம் தேவைப்படுறது. ஒரு புதிய முயற்சிகளை இந்த நேரத்தில் தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு புஷ்பம் சாத்தி விளக்கேற்றி அர்ச்சனை செய்து கொள்வதன் மூலமாக கொஞ்சம் கடினமான பலன்களை சிம்மராசிக்காரர்கள் தவிர்த்து விடலாம். அதாவது இந்த நவகிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான், குரு பகவான்னாலே நவகிரகத்துல இருக்கிறவர் தான். குரு பகவான்னாக்க உங்களுக்கு அடுத்த செகண்ட் தாட் வர வேண்டிய அவசியமே இல்லை. குரு பகவான்னா நவகிரகத்துல இருக்கிறவர் தான் குரு பகவான். அதனால அவருக்கு இந்த மாதிரி பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலமாக பெரிய சிரமங்களை தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது வாழ்த்துக்கள். எத்தனை மார்க் கொடுக்கலாம் சிம்ம ராசிக்கு? சிம்ம ராசிக்கு பொதுவாக ஒரு 40% இந்த குரு பயிற்சி பலன்களை கொடுக்கும்ட்டு எதிர்பார்க்க. நிச்சயமா நிச்சயமா. நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர், வணக்கம். உங்க பெயர், உங்க ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. வணக்கங்க, என் பேர் தனலட்சுமிங்க. எங்க பொண்ணுக்கு கேட்கணுங்க. உங்க பொண்ணுடைய பெயர், வயசு என்னம்மா? கிருத்திகாங்க, மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம், 1990 அக்டோபர் 1 பிறந்ததுங்க. பேர்மா, பொண்ணு பேரு? கிருத்திகா. கிருத்திகா. ஆமாங்க. என்ன வயசு சொன்னீங்கம்மா? 34. 1990 அக்டோபர் 1ங்க, அவிட்ட நட்சத்திரம். சரிங்கம்மா, என்ன விஷயத்துக்காக கால் பண்ணிருக்கீங்க? திருமணம் இன்னும் நடக்கலைங்க. ரொம்ப மன உளைச்சலா இருக்குதுங்க. எனக்கு அம்மா பேசுறேங்க. அந்த பொண்ணுக்கு எப்ப திருமணம் நடக்குங்க? அதுதான் சரி, இணைப்பிலே இருங்கம்மா. சுவாமிகள் இதற்குண்டான தெளிவானது ஒரு தீர்வு கொடுப்பாரு. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. அம்மா, நீங்க அவிட்ட நட்சத்திரம்னு சொன்னீங்க. ஆமாங்க சார். அவிட்டத்துல உங்களுக்கு மக்கர ராசியா கும்ப ராசியாமா? மகர ராசிங்க, 2ஆம் பாதம். அம்மா, மக்கர ராசிக்கு இப்போ திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனால் 34 வயசு வரைக்கும் கல்யாணம் அமையாத இருக்குனாலே இதுல வேற ஏதோ ஒரு தோஷம் இருக்கு அப்படின்றதா தான் படுறது. அதனால நீங்க உங்களுடைய உரிய குடும்ப ஜோதிடரை அணுகி அந்த ஜாதகத்துல திருமண தாமதத்திற்கான காரணங்கள் வேற ஏதாவது இருக்கான்றதை தெரிந்து கொண்டு அதற்கான பரிகாரங்களை செய்துட்டு கல்யாண முயற்சிகளை மேற்கொண்டால் நிச்சயமா சீக்கிரமா கல்யாணம் அமைஞ்சிடுமா. குரு பகவான் மட்டுமே திருமணத்திற்கான ஒரு இதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர் இல்லை. வேற காரணங்களால இதற்கான தாமதங்கள் இருந்தால் அந்த பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால அதை பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற் போல ஜனன காலத்தில் அவிட்ட நட்சத்திரத்துக்கு இவங்களுக்கு செவ்வாய் தசை இருந்திருக்கும். அடுத்தாப்புல ராகு தசை முடிஞ்சுட்டு இப்போ குரு தசை அவங்களுக்கு நடப்பா இருக்கும். குரு தசை வந்து மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. அதனால இந்த குரு தசைக்கான பரிகாரங்களையும் வந்து செய்து கொள்ளலாம். உங்களுடைய குடும்ப ஜோதிடரை அணுகி அதற்கான பரிகாரங்களை தெரிந்து கொண்டு செய்யும் பொழுது நிச்சயமா இந்த வருடத்துல உங்கள் மகளுக்கு திருமணம் அமையுமா. வாழ்த்துக்கள். நன்றி சார். சார், ஒரே டவுட்டுங்க. சொல்லுங்கம்மா. அந்த பொண்ணு பிறந்த ஜாதகத்துல சிம்ம லக்னங்க. சரிம்மா. 12ல குருவும் கேது இருக்கு அப்படிங்க கடகராசியில. சரிம்மா. கன்னி ராசியில சுக்கிரனும் சூரியனும் இணைவு இருக்குதுங்க. சரி. அதனால ஏதாச்சும் பாதிப்பு இருக்குங்களா? அம்மா, கன்னி ராசியில சுக்கிரன் இருக்காரு சொல்றீங்க இல்லையா? சூரியன். ஆமாங்க, சூரியன் சுக்கிரன் இணைவு. சூரியன் இருக்கிறது இருக்கட்டும். சுக்கிரன் வந்து கன்னியில நீச்சம் அடைகிறார். சரிங்க சாமி. கன்னியில நீச்சம் அடையக்கூடியவர் சுக்கிரன் வந்து களத்திரக்காரகன்னு சொல்லக்கூடியவர். ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் வலுவா இருந்தால்தான் அவர்களுக்கான திருமண வாழ்க்கை நல்ல விதமா அமையும். ஆகையினால இந்த சுக்கிரன் நீச்சமா இருக்கிறதுக்கான பரிகாரம், கஞ்சனூர்ல போயிட்டு சுக்கிர பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வெண்பட்டு வஸ்திரம் சாத்தி அர்ச்சனையெல்லாம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் குடும்ப ஜோதிடரை அணுகி மேற்கொண்டு பரிகாரங்களை தெரிந்து கொள்ளலாம். நீங்க திருச்சின்னு சொன்னீங்க இல்லையா? நாமக்கல். அதனால கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூர்ல சுக்கிர பகவானுக்கான பரிகாரங்களை அவசியம் செய்து கொள்ள வேண்டும். நீச்ச சுக்கிரன் வந்து திருமண தாமதத்தை ஏற்படுத்துவாரு. ஆகையினால அதை தெரிந்து கொண்டு அதற்கான பரிகாரங்களை செய்யுங்கம்மா. மற்றபடிக்கு சிம்ம ராசிக்கு தற்பொழுதுக்கு திருமணத்திற்கான அமைவு இல்லைன்னாலும் மகர ராசி சொன்னீங்க இல்லையா? அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி. மகர ராசிக்கு கல்யாணத்திற்கான பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்காரு. ஆமா, லக்னத்திற்கு 5 கூடையவர்ன்றதுனால நல்ல பலன்களை கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். இந்த சுக்கிரனுக்கான பரிகாரங்களை பண்ணிட்டீங்கன்னா இந்த வருடத்துல உங்கள் மகளுக்கு திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குமா. வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு மிக்க நன்றிமா.
சுவாமி, எனக்கு இவங்க கேட்கும்போது ஒரு சின்ன டவுட் ஒன்று இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, நிறைய பேர் திருக்கணித முறைப்படி ஃபாலோ பண்ணுறாங்க. பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ராசி பார்க்குறதுமே ஃபாலோ பண்ணுறாங்க. விச் இஸ் த கரெக்ட் மெத்தட் டு ஃபாலோ? we cannot say that which is correct or which is wrong. நமக்கு வந்து அவரவர்கள் குடும்பத்துல ஒரு பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்றதுன்றது இருக்கும். அவர்கள் அதை ஃபாலோ பண்றது தான் சரியா இருக்கும். ஒரு ஜாதகத்தை கணிப்பதற்கு வாக்கிய பஞ்சாங்கத்தை வழிகாட்டுதலாக வைத்துக்கொண்டு கணிக்கணும். அன்றாட பலன்களை சொல்லும் பொழுது திருக்கணிதத்தை வச்சுக்கொண்டு பலன்கள் சொல்லணும் அப்படிங்கிறது தான் இன் பிராக்டிஸ். இதுல வந்து ஒரு நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு. ஜோதிடர்களுக்குள்ளேயே வாக்கிய பஞ்சாங்கம் தான் சரி அப்படின்னு சொல்றவா இருக்கா, திருக்கணித பஞ்சாங்கம் தான் சரின்னு சொல்றவா இருக்கா. இப்போ இந்த கிரக பெயர்ச்சியை கூட வாக்கிய பிரகாரம் ஒரு நாள்ல நடக்கும், திருக்கணித பிரகாரம் ஒரு நாள்ல நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு லாங் டியூரேஷனே இந்த போன சனி பெயர்ச்சியில நடந்தது. திருக்கணித பிரகாரம் வந்து ஏற்கனவே நடந்துட்டு, வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இப்பதான் நடந்தது, கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலம் கழிச்சு. ஸோ இந்த மாதிரி கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. இதை வந்து அவர்கள் ரெண்டு விஷயம் நிர்ணயம் பண்றது. ஒன்று, அவங்க வீட்டில் எந்த பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது. ரெண்டாவது வந்துட்டு அவர்களுக்கு தற்காலிக பலன்களை சொல்லக்கூடியதுல திருக்கணிதம் தான் வாக்கிய பஞ்சாங்கத்தை விட சரியா இருக்கும். வாக்கிய பஞ்சாங்கம்ன்றது அந்தந்த கோவில்களுக்கான நீதிகள் வழிபாட்டு முறைகளை சொல்றதுக்கு சரியா இருக்கும். திதி அவங்கவுங்க வீட்டில் அந்த திதி செய்யக்கூடியது வந்து அந்த சிரார்த்த திதின்னு சொல்லக்கூடிய நாள் வந்து எந்த நாளில் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்றதுக்கு வாக்கிய பஞ்சாங்கம் சரியா இருக்கும். மற்றபடிக்கு கிரக பெயர்ச்சி பலன்களை சொல்றதுக்கு திருக்கணிதம் சரியா இருக்கும் அப்படிங்கிறது பெருவாரியான ஜோதிடர்களுடைய பொதுவா ஜோதிட சாஸ்திரங்கள், அதாவது இருக்கக்கூடிய ஜோதிட வட்டத்துல வந்து இந்த மாதிரியான முறை தான் எல்லாருமே கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கப்படுது. அதனால வந்து தினசரி பலன்களுக்கு திருக்கணித முறைப்படியும், நீங்க ஏதாவது கோவில்களுக்கு செல்லணும், ஏதாவது முக்கியமான நாள் குறித்து திதி சிரார்த்தம் இந்த மாதிரி தேவசம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர். வணக்கம்மா, உங்க பெயர், உங்க ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. மா, டிவி பார்க்காம பேசுங்க, டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. மா, நீங்க நேரத்தை வீணடிக்காதீங்கம்மா, டிவி பார்க்காம பேசுங்க, டிவில இருந்து நகர்ந்து வந்துருங்க. ஹலோ ஐயா, தயவு செஞ்சு டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. கேக்குதாங்கம்மா? ஐயா கேக்குதுங்க ஐயா, டிவியை ஆஃப் பண்ணிருங்க பெட்டர். பொண்ணுக்காக கேக்குறாங்கம்மா. பொண்ணுக்காக. உங்க பொண்ணோட பெயர், வயசு, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. பொண்ணோட பெயர் வந்து கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணி. வயசு? வயசு 19. 19. 14/4/2005 பிறந்தது. சரிங்க. ராசி வந்து ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம். பக்கம் மட்டும் தெரியலங்கம்மா, அது என்னன்னு பார்த்து சொல்லணும். என்ன விஷயத்துக்காக ஐயா கால் பண்ணிருக்கீங்க? இல்ல, அது படிச்சுக்கிட்டு இருக்கு, அது எப்படி அப்படி கொஞ்சம் இதாவே இருக்காது, அது எப்படி இருக்காது, நல்லா எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் நினைச்சேன். சரிங்க. பள்ளி படிப்பு முடிச்சிட்டாங்க இல்லையா? இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க, செகண்ட் இயர் படிக்கிறாங்க. செகண்ட் இயர் படிக்கிறாங்க. சரி, அப்படியே இணைப்பிலே இருங்க, சுவாமிகள் இது குறித்து சொல்லுவார் உங்களுக்கு. தயவு செஞ்சு டிவி வால்யூம் மட்டும் மியூட் பண்ணிருங்க ஐயா. சரி ஐயா. இப்போ இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ரிஷப ராசிக்கு தன்னோட சொந்த ராசிக்கே வராரு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இடம் மாறுதல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மற்றபடிக்கு படிப்பு ரீதியாக இவங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல்கள் எதுவும் இல்லை. இவங்க தாராளமாக அடுத்த லெவலுக்கு தன்னுடைய கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 19 வயசு அப்படின்னு சொல்கிறீங்க. நல்லா படிக்கிற குழந்தையா இருந்தால் நல்ல விதமாக மேற்கொண்டு படிக்க வச்சு ஹையர் ஸ்டடீஸ்க்கெல்லாம் போகலாம். ரிஷப ராசிக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவராக இருக்காரு. என்ன நட்சத்திரம்னு சொன்னீங்க ஐயா? உங்களுக்கு ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வந்து 19 வயது அப்படின்னும் பொழுது அநேகமாக வந்து அவங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கும், அல்லது செவ்வாய் தசை பூர்த்தியாகி ராகு தசை நடந்துட்டு இருக்கும். இந்த ராகு தசைக்கான பரிகாரங்களை உங்களுடைய ஜோதிடரை அணுகி அவர்கிட்ட அதற்கான பரிகாரங்களை கேட்டு தெரிந்து கொண்டு பண்ணுறது நல்லதாக இருக்கும். இந்த ராகு தசைக்கான பரிகாரங்களை பண்ணும்பொழுது ஓவராலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடங்கல்கள்லாம் நிவர்த்தி ஆகுங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் சாயந்தரம் 4:06 ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கேற்றுங்கோ. ராகு தசையால் இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகும் அப்படிங்கிறது உங்களுக்கான சரியான வழிகாட்டுதல்கள். வாழ்த்துக்கள்.
நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக துலாம் ராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு? துலா ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து 6ஆம் இடத்திற்கு வந்திருக்காரு. துலா ராசிக்கு ஏற்கனவே 3ஆம் இடத்திற்கு உடையவர், 6ஆம் இடத்திற்கு உடையவர்னும் போது கொஞ்சம் மத்தியமமான பலன்களை கொடுக்கக்கூடியவர். துலா ராசி அன்பர்கள் வந்து சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு குரு பகவான் வந்து ஒரு மத்தியமமான பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான். ஆகினால ஒன்றும் பெரிய சிரமங்களும் இல்லை, பெரிய வரவுகளும் இல்லை. அப்படிங்கிற விதத்தில் சுமார் ஒரு 45% அவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். நல்ல பார்வைகள்லாம் இருக்கிறதுனால குரு பகவான் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவராக இருக்காரு. ஒரு மத்தியமமான பலன்கள் துலா ராசிக்கு இருக்கு. சரி, அடுத்தபடியாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு விருச்சிகத்துக்கு வந்து 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்திருக்காரு. விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்திற்குடைய தன வாக்கு குடும்பஸ்தானாதிபதி, 5 கூடைய பூர்வ புண்ணியாதிபதி, நல்ல ஸ்தானங்களுக்கு அதிபதி குரு பகவான் விருச்சிக ராசிக்கு. அவர் நல்ல ஸ்தானத்துக்கே வந்திருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஏற்கனவே இவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. இந்த அர்த்தாஷ்டம சனியால வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் செலவு, தாயாருக்கு உடல் உபாதை, புதுசா மெயின்டெனன்ஸு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப ஒரு நெருக்கடியான காலகட்டம் விருச்சிக ராசிக்கு இருக்கு. அதுல இருந்து ஒரு பெரிய ஆறுதல்களை கொடுக்கக்கூடியவராக குரு பகவான் இப்போ அவங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வராங்க. திருமண வயதுல இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் ரீதியாகவும் நட்பு ரீதியாகவும் நண்பர்கள் கிட்ட ஒரு நல்ல பழக்க வழக்கம் ஏற்படுறதுக்கும் பார்ட்னர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் நன்னா இருக்கும் அப்படிங்கிறதுக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அருமையான இடத்திற்கு குரு பகவான் வந்திருக்கிறார். நல்ல பலன்களை விருச்சிக ராசிக்கு கொடுப்பார். சுமார் 85% நல்ல பலன்களை விருச்சிக ராசிக்காரர்கள் பெறப்போகின்றனர். வாழ்த்துக்கள். இதுவரை சொன்ன ராசிகள்லேயே இந்த ராசிக்கு தான் அதிக மதிப்பெண் கொடுத்துருக்கீங்க. விருச்சிக ராசி நேயர்கள்லாம் நிச்சயமா மனமகிழ்ச்சியோட இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மகரத்துக்குமே நல்ல பலன்கள் சொல்லிருக்கோம். நீங்களும் மதிப்பெண் கேட்கல, நானும் சொல்லல. மகர ராசிக்குமே மகர ராசி இன்னும் வரிசையில் அடுத்ததா தான் வரும் இல்லையா, அதனால தொடர்ந்து பேச. ஆமா, நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர். வணக்கம், உங்க பெயர், எந்த ராசி, என்ன நட்சத்திரம்? ஹலோ, வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. நாங்க செல்வி மேடம் பேரு, பாண்டிச்சேரில இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. பிரசாந்த், எங்க பையனுக்கு பார்க்கணும். பிரசாந்த் பேரு. சரிங்க. 8/6/2003. சரிங்க. அவங்க MBA படிக்கிறாங்க. சரிங்க. எப்படி இருக்கும், வேலை உடனே கிடைச்சிருங்களா? ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ராசி வந்து கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம். கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம். சரிங்க, அப்படியே இணைப்பிலே இருங்க, சுவாமிகள் இது குறித்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஆமா, உத்திர நட்சத்திரம் கன்னி ராசி சொல்லியிருக்கீங்க. கன்னி ராசிக்கு வந்து ஏற்கனவே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நல்ல பலன்களை வழங்குறார் இந்த பெயர்ச்சியிலையும். கன்னியா ராசிக்கு 4 கூடையவர் சுகஸ்தானாதிபதி, 7 கூடைய களத்திர ஸ்தானாதிபதி, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவரே குரு பகவான். அவர் வந்து ரிஷப ராசிக்கு தற்பொழுதுக்கு வந்திருக்கக்கூடியது வந்து 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திற்கு வந்திருக்கிறதுனால நல்ல பலன்களை கொடுப்பார். MBA முடிச்சிருக்கிற உங்கள் பையனுக்கு நல்ல உத்தியோகம். திருமணத்துக்கு பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னாக்கா 21 வயசுன்றது இன்னொரு 4-5 வருஷம் போகலாம். ஆகையினால உத்தியோக ரீதியான நல்ல அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி உத்திர நட்சத்திரத்துக்கு ராகு தசை நடக்கக்கூடியதாக இருக்கும் அவருடைய வயசுக்கு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் சாயந்தரம் 4:06 ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கேற்றுறதன் மூலமாக இந்த ராகு தசைக்கான சிரமங்களை நீக்கிக் கொள்ளலாம். ஒரு வாட்டி திருநாகேஸ்வரம் போயிட்டு ராகு பிரீத்தி அபிஷேகம் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். பக்கத்தில் பட்டீஸ்வரம் துர்க்கைக்கு ஒரு நூல் புடவை சாத்தி குங்குமம் அர்ச்சனை பண்ணிட்டு வந்து தொடர்ந்து அந்த குங்குமத்தை இட்டுண்டாக்க இந்த ராகு தசைனால இருக்கக்கூடிய சிரமங்கள் நீங்கி நல்ல உத்தியோகம் வந்து அமையறதுக்கும் மேற்கொண்ட ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதானாக்கா அவர் பண்ணலாங்கிறதுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. 80% குரு பகவான் நல்ல பலன்களை கன்னியா ராசிக்கு வழங்க இருக்கார். வாழ்த்துக்கள். அம்மா, நீங்க கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. வேற எதுவும் கேட்கணுமா? வேலை, தம்பிக்கு வேலை கிடைச்சிருங்களா? அதுதானேம்மா சொன்னேன். எதிர்பார்க்கிறபடி நல்ல வேலை கிடைக்க இருக்கு. அவர் மேற்கொண்டு படிக்கலாம் அல்லது தன்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற சிறந்த உத்தியோகம் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. திசாபுக்தியை மாத்திரம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. ராகு தசைக்கான பரிகாரங்களை அவசியம் பண்ணணும். பண்ணிட்டாக்கா காரிய தடங்கள் இல்லாத நல்ல விதமாக உத்தியோகம் அமையும். நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு மிக்க நன்றிமா. ஐயா, அடுத்ததாக தனுசு ராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி நாதனே அவர்.
அதே மாதிரி 4ஆம் இடத்திற்குடைய சுகாதிபதி. அதனால நல்ல பலன்களை குரு பகவான் கொடுக்கக்கூடியவர். ராசிக்கு தானே கொடுக்கலான்னா அப்புறம் யார் கொடுக்க போறா? ஆகையினால நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் தனுசு ராசிக்கு. ஆனால் இருக்கக்கூடிய இடம் இப்போ சேர்ந்து இருக்க அவர் பயிற்சி ஆயிருக்கிற இடம் 6ஆம் இடமான ருண ரோகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிருக்காரு. இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் இல்லை. அவர் வந்து தன்னுடைய 5ஆம் இடத்து பார்வையால் கன்னியா ராசியை பார்க்கிறார். கன்னி ராசின்றது வந்து அந்த தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு பலன்களை கொடுக்கக்கூடியவர்ன்றதுனால தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய வருமானங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல விதமாக எதிர்பார்க்கலாம். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்த்துருக்கிறதுனால செலவுகள் கட்டுக்கு அடங்கி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 9ஆம் இடத்து பார்வையால் 2ஆம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால பொன் பொருள் சேர்க்கை, வீடு மனை யோகம் அபிவிருத்தி, பேச்சில் ஒரு தெளிவு, இந்த மாதிரி நல்ல பலன்களை தனுசு ராசிக்கு வாரி வழங்க இருக்கார் குரு பகவான். அதனால இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கும். அவருடைய பார்வை பலன் வந்து நல்ல பலன்களை கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். சுமார் 70% தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் நடைபெற இருக்கு. வாழ்த்துக்கள். நல்லது. நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர், வணக்கங்க. உங்க பெயர், உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. என்னுடைய பேர் ஃப்ளோரிங்க. என்னுடைய மகனுக்காக தான் பார்க்கிறேன். உங்க மகன் பெயர் சொல்லுங்கம்மா. என்னுடைய மகன் பெயர் வந்து பரத். அவன் வந்து சிம்ம ராசி, மக நட்சத்திரம், மகர லக்னம். சிம்ம ராசி, மக நட்சத்திரம், மகர லக்னம். ஆமாங்கம்மா மேடம். சரி, வயசு என்னம்மா? வயசு வந்து 28 வயசாகுது. 28 வயசு. அவனுக்கு வந்து ஒரு வேலையும் இந்த திருமணம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் தடைகளா இருக்குது மேடம். அதுக்காக தான் நான் பண்றேன். சரிங்க, சுவாமிகள் கிட்ட இது குறித்து தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதற்கான நல்ல பலன்களையும் பரிகாரங்களையும் சுவாமிகள் உங்களுக்கு கொடுப்பாரு. அம்மா, கேத்து மகம் நட்சத்திரம்னு சொன்னீங்க, மகர லக்னம்னு சொன்னீங்க. மகர லக்னத்துக்கு வந்து குரு பகவான் வந்து 12ஆம் இடத்திற்கு உடையவராகவும் 3ஆம் இடத்திற்கு உடையவராகவும் இருக்கின்றார். ஸோ ஒரு பெரிய நல்ல பலன்களை குரு பகவான் கொடுக்கக்கூடியவராக இல்லை லக்னாதிபதி. லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு வந்து 5ஆம் இடத்திற்குடைய பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கார். 8ஆம் இடத்திற்குடையவராகவும் இருக்கிறதுனால பாதி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். சிம்ம ராசிக்கு இப்போ 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால தொழிலில் வந்து இம்மிடியட்டாக ஒன்றும் பெருசாக எதுவும் எதிர்பார்க்க முடியாது. கண்டச்சனி நடந்துகிட்டு இருக்கிறதுனால அதனாலேயும் காரிய தாமதங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால சனிக்கிழமையில் சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் விளக்கேற்றுங்கோ. கால் முடியாதவர்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ, ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை, சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், போர்வை வாங்கி கொடுக்கலாம். போர்வை வாங்கி கொடுக்கறது நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு போர்வை வேண்டாம். மற்றபடிக்கு நீல கலரில் இருக்கக்கூடிய சட்டை மாதிரியான வஸ்துக்கள் வந்து கால் முடியாதவர்களுக்கு வாங்கி கொடுக்கறது நல்லது. பசுவிற்கு வந்து அகத்தி கீரை கொடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய கெடுபலன்களின் தாக்கத்தை பெருமளவில் குறைக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரியா அன்றாடம் கோவிலுக்கு செல்வதை ஒரு வழக்கமாக வைத்துக்கொள்ள சொல்லுங்கள். அவரை வந்து யாருக்கும் எக்காரணத்தை கொண்டு ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ அல்லது வந்து எந்த விதத்திலையும் ஒரு சிக்னலில் வண்டி கிராஸ் பண்ண போகிறாரு, மஞ்சள் விழுந்துடுத்துன்னா கையை தூக்கி காமிச்சிட்டு வண்டியை நிப்பாட்டிடணும். அடுத்து 2 விழறதுக்குள்ளே நம்ம கிராஸ் பண்ணி விடலான்ற மாதிரி ரிஸ்கெல்லாம் இந்த டைமில் எடுக்கக்கூடாது. புதிய கடன்கள் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். யாருக்காவது நான் வந்து இவர் எனக்கு வேண்டப்பட்டவர், இவருக்கு நான் கேரண்டி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தவிர்க்க வேண்டும். சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஒரு சிரமமான காலகட்டம். இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கோளறு பதிகம் அன்றாடம் சொல்லுங்க. சிரமங்கள் நிச்சயமா குறையுமா. வாழ்த்துக்கள். நன்றி சார். சிம்மராசி நேயர்களுக்கு கேரண்டியோ வாரண்டியோ கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறீங்க. சிம்மராசிக்காரர்கள் மற்றவாளுக்கு கொடுக்க கூடாது. அதுதான். நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றிமா. சுவாமி, அடுத்ததாக மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி இருந்தீங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு 12 3ஆம் இடத்திற்கு உடையவர் குரு பகவான். ஸோ ஒன்றும் ஒரு பெரிய நல்ல பலன்களை மகர ராசிக்கு கொடுக்கக்கூடிய இயல்பு குரு பகவானுக்கு இல்லை. ஆனால் அவர் போயிருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது இப்போ மகர ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு போயிருக்காரு. ஏற்கனவே அர்த்தாஷ்டம குருவாக இருந்து வண்டி வாகனங்களில் செலவு, வீடு மெயின்டெனன்ஸு, இந்த மாதிரி ஒரு கடுமையான நெருக்கடிகளை ஏற்கனவே கொடுத்துருப்பாரு. சனி வந்து சரியா இல்லை. ஏற்கனவே சனி வந்து இந்த பாத சனியாக இருக்காரு.
அதனால் இந்த சிரமங்கள்லாம் கொஞ்சம் கடுமையாக இருந்தது. ஏழரை சனியுடைய தாக்கத்திலிருந்தே முழுமையாக மகர ராசிக்காரர்கள் ஐயோ பகவானே விட்டுடுன்னு கதறல்லிருந்து இப்போ குரு பகவான் ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்குறாரு. நல்ல ஸ்தானங்களை எல்லாம் குரு பகவான் பார்க்க இருக்காரு. அதன் மூலமாக வந்து நல்ல பலன்கள் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக வர இருக்குது. குறிப்பாக இந்த ஏழரை சனியுடைய தாக்கத்திலிருந்து கணிசமாக அவங்க விடுபடலாம். தன்னுடைய 9ஆம் இடத்து பார்வையால் தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்த்து விடுறாரு. அந்த சனியை பார்த்துடுறதுனால அந்த ஏழரை சனியுடைய தாக்கம் வந்து ரொம்ப கணிசமாக குறைஞ்சிடும். மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவராக இல்லாவிட்டாலும் தான் பார்க்கக்கூடிய ஸ்தானங்கள்லாம் இருந்து நல்ல பலன்களை குரு பகவான் கொடுக்கறதுனால தொழில் ரீதியான அபிவிருத்தி, பொன் பொருள் சேர்க்கை, உடல் ரீதியான ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய ரிலீஃபு மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கொடுக்க இருக்காரு அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக ஒரு மிகையான தகவல் இல்லைன்னு சொல்லலாம். சுமார் 70% நல்ல பலன்களை குரு பகவான் மகர ராசிக்கு கொடுக்க இருக்கார். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஏழரை சனியுடைய தாக்கத்திலேருந்து பெரிய ரிலீஃப் அடுத்த ஒரு வருஷ காலத்துக்கு நல்ல நிதி பொருளாதாரம் தொடர்பான முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஒரு சரியான டைமாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து வரக்கூடிய பணத்தை சரியான விதத்தில் செலவு பண்ணலாட்டாக்க தே வில் பி இன் ட்ரபிள். அந்த மாதிரி ஒரு சிரமமான காலகட்டம். செவ்வாய் வந்து சனியோட கூட இருக்கிறது வந்து அதனுடைய தாக்கங்களை ஜாஸ்தி பண்ணுவாரு. என்ன தசை நடக்கிறதோ அதனுடைய தாக்கங்களும் ஜாஸ்தி இருக்கும். அதனால மகர ராசிக்காரர்களுக்கு சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் உரிய வழிகாட்டுதல்களோடு எடுக்கிறது சரியா இருக்கும். பொதுவாக இந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு கணிசமாக நல்லா இருக்கு. ஒரு 60% நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமா நிச்சயமா. என்னதான் ஒரு ஏழரை சனி முடிஞ்ச நிம்மதி பெருமூச்சு அப்படின்னு விட்டுருந்தாலும் கூட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர். வணக்கம், உங்க பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. மேடம், என் பேர் உமாதேவி. உமாதேவி, ஹலோ, சொல்லுங்கம்மா. உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, 1975 பிறந்த நானு. சரிங்கம்மா, என்ன விஷயத்துக்காகமா கால் பண்ணிருக்கீங்க? எனக்கு ஒரு 5 மாசமா எது தொட்டாலும் நஷ்டமாகுது மேடம். எது தொட்டாலும் அடிக்கு மேல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி வந்து இவங்க வீட்டுல அடுத்தடுத்து ஒரே பண பிரச்சனை, நஷ்டம் அந்த மாதிரி ஆகுது. எதனால தெரியல. சரிங்கம்மா, அப்படியே இணைப்பிலே இருங்க. சுவாமிகள் இது குறித்து உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். அவங்களுக்கு என்ன வயசுன்னு சொன்னாங்க? 1975 பிறந்திருக்கிறாங்க. 75னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு 49 வயசு ஆறுது. 49 வயசுனா இவங்களுக்கு வந்து ஜனனகால தசை உத்திரட்டாதிக்கு சனி தசை இருந்திருக்கும். அது எவ்வளவு நாள் இருந்ததுன்னு தெரியல நமக்கு. ஏன்னா சனி தசை டியூரேஷன் 19 வருஷம். ஸோ அதில் வந்து எவ்வளவு நாள் இருந்ததுன்னு தெரியல. சனி புதன் கேத்து முடிஞ்சு அநேகமாக இவங்களுக்கு சுக்கிர தசை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் நான். சுக்கிரன் வந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அவங்க ராசிக்கு 3 கூடையவனாக இருக்கார். அதே மாதிரி 8 கூடையவனாக இருக்கார். ஸோ சுக்கிர தசையாக இருந்தால் இவர்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கக்கூடியவரான சுக்கிரனுடைய தசை இருக்குது. லக்னத்தை பொறுத்து பலாபலன்கள் மாறலாம். இப்போ ஏழரை சனி இவங்களுக்கு வாக்கிய பிரகாரம் ஆரம்பித்து இப்போ ஒரு 6 மாத காலம் ஆறுது. திருக்கணித பிரகாரம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1.5 வருஷ காலம் ஆயிடுத்து. ஆகையினால அந்த ஏழரை சனி விரயச்சனியாக இருக்கிறதுனால அதனுடைய தாக்கமே வந்து மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். குரு இப்போ உங்களுக்கு போயிருக்கிறது ஏற்கனவே இருந்தது நல்ல இடத்துல இருந்தார். 2ஆம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்தார். ராசிநாதன் 10ஆம் இடத்திற்கு உடையவர் ராசிக்கு. அதனால் வந்துட்டு ஏற்கனவே இருந்தது நல்லா இருந்தது. இப்போ போயிருக்கிறது கொஞ்சம் சுமாரான இடத்துக்கு தான் போயிருக்கார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் போயிருக்கார். அவருடைய பார்வை பலன்கள்லாம் ஓரளவுக்கு நன்னா இருக்கும். அப்படின்னாலும் ஏழரை சனியுடைய தாக்கம் வந்து மீன ராசிக்காரர்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். விரய சனியாக இருக்கிறதுனால புதிய முயற்சிகள், வியாபாரத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை வந்து நீங்கள் தொடரலாம். அதில் வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் அல்லது ஒரு புதிய முயற்சி இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்றது ஓவரால் அட்வைஸு. என்ன தசை நடக்கிறது அப்படின்றத பொறுத்து தசாபுக்திக்கான பரிகாரங்களையும் குரு பகவானுக்கு ஒரு வாட்டி ஆலங்குடி அல்லது திட்டை அல்லது திருச்செந்தூர் இது போன்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடம் எதுவோ
அங்கே போய் குரு பகவானுக்கு அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பண்ணிக்கிறதன் மூலமாக சிரமங்களை கணிசமாக தவிர்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஒரு மத்தியமமான பலன்களை தான் இந்த குரு பயிற்சி வழங்க இருக்குன்னு சொன்னால் மிகையாகாது. சுமார் ஒரு 30% அளவுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வாழ்த்துக்கள். வேற ஏதாவது கேள்வி கேட்கணுங்களா? இல்ல மேடம், இந்த சுக்கிர திசை வந்து எப்ப மாறும் எனக்கு? அம்மா, இது வந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தால்தான் தெரியும். முதல்ல உங்களுக்கு சுக்கிரதசை தான் உறுதியாக நான் சொல்லலை. நீங்க சொன்ன ஏஜை பொறுத்து உங்களுக்கு சுக்கிரதசையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். என்னோட ஜாதகத்துல வந்து சுக்கிரதசை தான் நடந்துட்டு இருக்கு. அதனால அந்த சுக்கிரதசை எவ்வளவு நாளைக்கு மீதி இருக்குன்றது அந்த ஜாதகத்தை பார்த்தால் தான்மா தெரியும். அதனால உங்க குடும்ப ஜோதிடரை அணுகி என்ன தசை நடக்கிறது, அதுல என்ன புக்தி நடக்கிறதுன்றதை பார்த்து அதற்கான பரிகாரங்களை செஞ்சுக்கோங்க. நிச்சயமா ஒரு மாறுதல் இருக்கும். அன்றாடம் கோவிலுக்கு செல்வதை வழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். கோளறு பதிகம் சொல்லுங்க. இதன் மூலமா கிரக உபாதைகள்லாம் பெரிய அளவில் நீங்கும். நிச்சயமா ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு மிக்க நன்றிமா. சுவாமி, அடுத்ததாக வந்து கும்பராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு? கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நல்ல ஸ்தானங்களுக்கு அதிபதி. 11ஆம் இடத்திற்குடையவர் லாபஸ்தானாதிபதி, 2ஆம் இடத்திற்குடைய தன வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி. அவர் போயிருக்கிற இடத்தை பொறுத்து தான் பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது. அவர் நல்ல ஸ்தானங்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் இப்போ இந்த 7வது சனியுடைய தாக்கம் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு கூடுதலாக இருக்கும். ராசியிலேயே வந்து ஆட்சியாக இருக்கார் சனி. ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால அலைச்சல், உடல் ரீதியான உபாதைகள், சிரமங்கள் இதெல்லாம் இருக்கும். ராசிநாதனாக இருக்கிறதுனால நல்ல பலன்களை கொடுப்பார். அப்படின்னாலும் அவரவர்களுக்கு என்ன லக்னம், லக்னத்துக்கு எத்தனாவது வீட்டுக்குடையவர், அவர்களுடைய ஜனன ஜாதகத்தில் எந்த பிளேஸில் இருக்காருன்றதை பொறுத்து சனி பகவான் அவர்களுக்கு பலன்களை கொடுப்பார். அதே மாதிரி குரு பகவானுமே வந்து அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடியதை பொறுத்து பலாபலன்களை கொடுப்பார். இப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் இடத்துக்கு அர்த்தாஷ்டம குருவாக வந்திருக்கார். அர்த்தாஷ்டம குருன்றவர் வந்து மெயின்டெனன்ஸ், இப்போ ஒரு வீட்டில் ரிப்பேர்ஸு, வண்டி வாகனங்களில் ரிப்பேரு, தாயாருடைய உடல்நிலையில் ஒரு சிரமம், இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கூடுதல் கவனமாக கும்பராசிக்காரர்கள் இருக்கணும். இத்தனை நாளாக இருந்த 3ஆம் இடத்தை விட 4ஆம் இடம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். பார்வையெல்லாம் வந்து நல்ல பார்வை இருக்கிறதுனால கும்பராசிக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். சுமாராக 40% கும்பராசிக்கு நல்ல பலன்களை கொடுப்பார்னு எதிர்பார்க்கலாம். வாழ்த்துக்கள். நல்லது. நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர். வணக்கம்மா, உங்க பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. பேர் வந்து கிரிதரன். கிரிதரன். வயசுமா? வயசு வந்து 19 வயசு, 18 வயசு ஆகுதுங்க. 18 வயசு. ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. ராசி வந்து அவங்க வந்து ரிஷபராசி. ரிஷபராசி. மிருகசிருஷ நட்சத்திரம். சரிங்கம்மா. என்ன விஷயத்துக்காகம்மா கால் பண்ணியிருக்கீங்க? அவங்க வந்து இப்போ பிகாம் படிக்கிறாங்க. எப்படி படிப்பாங்க அதனால கேட்கணும். சரிங்க, அப்படியே இணைப்பில் இருங்க. சுவாமிகள் இது குறித்து உங்களுக்கு சொல்லுவார். ரிஷபராசி உடைய உங்க பையன் நிச்சயமா ரொம்ப நல்லாவே படிப்பார். எப்படி படிப்பார்னு புதுசா திடீர்னு என்கிட்ட கேட்கறத விட அவரை சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு நன்னா தெரியும் அவர் எப்படி படிப்பார் அப்படின்ட்டு. சுமாரா தான் படிக்கிறாங்க சாமி. இப்போ வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம்னா ஜனனத்துல அவருக்கு பிறக்கும் பொழுது வந்து செவ்வாய் தசையில பிறந்திருப்பாரு. இப்போ ராகு தசை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த ராகு தசை வந்து பொதுவாக காரிய தடங்கல்களை ரொம்ப காமனாக கொடுப்பார். அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அதனுடைய தாக்கம் கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறத தவிர காரிய தடங்கல்களை கொடுப்பார். அதனால் ஒரு வாட்டி பையனை கூட்டின்னு போய் திருநாகேஸ்வரத்தில் ராகு பிரீத்தி அபிஷேகம் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பட்டீஸ்வரம் துர்க்கைக்கு ஒரு நூல் புடவை, எலுமிச்சம்பழ மாலை சாத்தி, ஒரு நெய் விளக்கேற்றி குங்குமம் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. நிறைய குங்குமம் வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை தொடர்ந்து இட்டுக்க சொல்லுங்க. முயற்சி திருவினையாக்கம்னு சொல்லியிருக்கு. தெய்வத்தால் ஆகாதிருந்தும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லியிருக்கு. ஒரு நல்ல முயற்சிகள் இருந்ததுனாக்கா ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை வந்து இப்போ கொடுக்க இருக்கார். குரு பகவான் வந்து ரிஷபத்தில் ஜென்மஸ்தானத்துக்கு வந்துட்டாலும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறாரு. நீங்கள் பண்ணக்கூடிய பூஜா பலன்கள்லாம் உங்களுக்கு உடனடியாக அதற்கான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. பரிகாரங்கள்லாம் செஞ்சிங்கன்னா உடனே அதற்கான நல்ல பலன்கள் கிடைக்கும். 7ஆம் இடமான கலத்திர ஸ்தானத்தை பார்க்கறதுனால நண்பர்களோட ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை அமையும்.
புதிய நண்பர்களால் ஒரு நல்ல வழிகாட்டுதல்கள் கிடைக்கும். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறாரு. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். மூதாதையர்கள் சேர்த்து வச்ச புண்ணியங்கள் அவருக்கு வந்து கை கொடுக்கும். அதனால இந்த ராகு தசைக்கான பரிகாரங்களை மாத்திரம் பண்ணிட்டாக்க உங்களுடைய மகனுக்கு கல்வி ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். நல்ல விதமாக மேற்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு வருவார்னு சொல்கிறேம்மா. வாழ்த்துக்கள். சரிங்க சார், நன்றி. வேற ஏதாவது கேட்கணுமாம்மா? வேற இல்லைங்க மேடம். சரி. கேட்குதாங்க மேடம். சரிங்கம்மா. நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு மிக்க நன்றி. சுவாமி, நான் இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன்னு என்ன நீங்கள் தவறாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா வந்து தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வரத்தை கூலி தரும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருக்கும் பொழுது தெய்வங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதற்காக தேவைப்படுகிறது, இல்லை என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் நிச்சயம் தேவைன்னு நினைக்கிறீங்க? தெய்வத்தால ஆகாதுன்னு ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் அப்போ அந்த பரிகாரம் எல்லாம் பண்றதுனால என்ன பலன்னு நீங்க கேக்குறீங்க. டைரக்டா நீங்க கேட்கறதோட அர்த்தம் இல்ல நான் அப்படி பொத்தாம் பொதுவா கேட்டுடல. ஏன்னா எதையுமே முழுமையா தெரிஞ்சுக்காம அதை பரிகசிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு இயல்பு என்கிட்ட இருக்கு. அதாவது என்னுடைய முழு முயற்சி, சரியான முயற்சி, நேர்மையான முயற்சி இருக்கும் பொழுது அதுக்கு நிச்சயமா பலன் கிடைக்கும். அப்படிங்கும் பொழுது தெய்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதற்காக தேவைப்படும்? எதற்காக அப்படின்னாக்கா, இப்போ ராமபிரான் நம்ம ஒரு உதாரணமா எடுத்துப்போம். பெரிய சக்கரவர்த்தி திருமகன், கல்வி கேள்விகளில் சிறந்தவர், ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அப்படின்னு வாழ்ந்தவர், பாரதத்தோட ஆதர்ச புருஷன்னே சொல்லுவான். அப்பேற்பட்ட ராமபிரானுக்கு மறுநாள் காலையில பட்டாபிஷேகம், ஊரெல்லாம் தோரணம், ஜனங்கள்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கா. ராத்திரி திடீர்னு அவனுடைய சிறிய அன்னை வந்து அவங்க கைகேயி தன்னுடைய பழைய ஒரு அஸ்திரத்தை பயன்படுத்தி தசரதர்கிட்ட இருந்து அந்த வரத்தை வாங்கி தன்னுடைய மகன் பரதன் நாடாள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வனத்துக்கு போகிற மாதிரி ஆச்சு. போனதோடு இல்லாத அடுத்த 14 வருட காலம் அவருக்கு வந்து அந்த பட்டாபிஷேகம் நடக்கலை. அதனால இது எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, இறைவனாகவே இருந்தாலும் அவதார புருஷராகவே இருந்தாலும் அந்த பூமிக்கு வந்துட்டார்னாக்கா அந்த கிரக பலன்களையும் கர்ம பலன்களையும் அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும். அதுல வந்து யாருக்குமே விதிவிலக்கு இல்லை. இறைவனுக்கே விதிவிலக்கு இல்லைன்னும் போது அந்த இறைவனால் படைக்கப்பட்ட நமக்கு மாத்திரம் விதிவிலக்குகளை எதிர்பார்க்க முடியாது. அப்போ இந்த பரிகாரங்கள்லாம் எதுக்கு பண்றோம் அப்படின்னா, இந்த பரிகாரங்கள் ஜோதிட ரீதியாக நமக்கான ஒரு உரிய வழிகாட்டுதல்களை தான் ஜோசியர் சொல்ல முடியும். ஐயா இப்போ டைம் வந்து உங்களுக்கு சரியா இல்லை, இந்த டைம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலாம். ஐயா உங்களுக்கு திருமணத்துக்கான டைம் வந்துடுத்து, இப்போ பாருங்கன்னு சொல்லலாம். அல்லது ஐயா நீங்கள் உங்கள் திருமண வாழ்க்கையை கொஞ்சம் நாளைக்கு தள்ளி போடலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஒரு கைட்லைன் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர நடக்கக்கூடிய பலாபலன்களை நம்மளால மாற்றிட முடியாது. அப்போ அதை மாற்றுறதுக்கான ஒரு பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நடக்க முடியாதவருக்கு ஒரு ஊன்றுகோல் எப்படி வந்து வேலை செய்யுமோ அந்த மாதிரி தான் இந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறது ஒரு தாங்குதலாக இருக்கும். வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவதற்காக எதிர்கொள்வதற்கான ஒரு மனோ வலிமையை அவர்களுக்கு கொடுக்கும். அப்படிங்கிறத தவிர ஜி பூம்பா அப்படின்றது எந்த விஷயத்தையும் மாத்துறதுக்கான ஒரு தீர்வு ஜோதிடம் அல்ல. ஜோதிடம் என்பது உங்களுக்கான ஒரு வழிகாட்டுதல்கள் மட்டுமே. ஒரு டயபெட்டிஸ் சொல்ல போனா ஒரு குரு அப்படின்னு கூட சொல்லலாம். தவறு செய்துட்டு அதுக்குண்டான திருத்தக்கூடிய இடத்துல இருக்கிறதாவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். நிச்சயம் சரியான வழிகாட்டுதல் வழங்கக்கூடிய இடத்துலயும் ஜோசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம நீங்க சொல்றதுல இருந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர், வணக்கம்மா, உங்க பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. ஜெயந்தி, மயிலாடுதுறை மாவட்டம். சொல்லுங்கம்மா, உங்க வயசு? 79 வருஷம், 1979. சரிங்கம்மா, உங்க ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். மீன ராசி. அம்மா டிவி வால்யூம் கொஞ்சம் தயவு செஞ்சு குறைச்சிடுங்கம்மா. ரேவதி நட்சத்திரம், மீன ராசி. ஆமாமா. என்ன கேள்விமா கேக்குறீங்க? இல்ல சார், ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பணம் காசெல்லாம் அடியே ரொம்ப 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 கஷ்டமா இருக்குது. அதுக்கு என்ன தீர்வுன்னு நீங்க தான் சொல்லணும். அம்மா, ஏற்கனவே நம்ம பேசும்போது ஒரு மீனராசி அன்பருக்கு சொன்னோம். 7 சனி நடக்கிறது. விரையாதிபதி விரயஸ்தானத்திலேயே இருக்கார். விரையாதிபதி விரயஸ்தானத்திலேயே இருக்காருன்னும் போது எதிர்பாராத செலவினங்கள் இது எல்லாமே இருக்குமே. இது வந்து 7 சனுடைய ஒரு அங்கம். அதனால இதை நீங்க வந்து எதிர்பார்த்தே தான் இருக்கணும்.
உங்களால் 10 ரூபாய் செலவு பண்ண முடியும்னா இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் 3 ரூபாய் தான் செலவு பண்ணணும். 7 ரூபாய் நீங்கள் ரிசர்வில் தான் வச்சுக்கணும். 7 ரூபாய் உங்கள் கையில் இருந்தால் செலவழியறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அப்போ நீங்கள் உங்கள் கணவர் மூலமாகவோ அல்லது உங்கள் குழந்தைகள் மூலமாகவோ அதை வந்து ஒரு சேமிப்பாக வச்சுக்கணும். இந்த நேரத்தில் செலவினங்களை கடுமையான செலவினங்கள் ஏற்படுவதற்கும் நஷ்டங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதையெல்லாம் தவிர்க்கணும். குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனாகி இருந்து 3ஆம் இடத்திற்கு போயிடுறாரு. அதனால் இன்னும் பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்தில் குரு பகவான் இல்லை. அதனால் ஓவரால் இப்போது குரு பெயர்ச்சி வந்து உங்களுக்கு மத்தியமமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. 7.5 சனியுடைய தாக்கம் கூடுதலாகவும் இருக்குன்றதுனால புதிய முயற்சிகள், புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது நல்லது. சனிக்கிழமையில் சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் விளக்கேத்துங்கோ. கால் முடியாதவர்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை சாப்பாட்டுக்கோ உடுத்தி கொள்வதற்கோ வாங்கி கொடுங்க. பசுக்களுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் இதெல்லாம் கொடுங்கோ. சனீஸ்வரன் சகஸ்ரநாமத்தை எடுத்துட்டீங்கன்னா ஒரு 20 நாமாவளி வந்து பசுவுடைய சிறப்புகளை பற்றியே சொல்லியிருக்கும். கிருஷ்ண கோக்ஷீர பிரியா ஜனமஹா, கோரக்ஷண பிரியா ஜனமஹா, பசுவை காப்பாற்றுறவாள் பிரியமாக பார்த்துக்கிறார். கருப்பு பசுவோட பாலை அபிஷேகம் பண்ணுறதை வந்து ரொம்ப விரும்பி ஏற்றுக்கிறார். இந்த மாதிரி நிறைய பலன்கள் வந்து பசுவுக்கு செய்யறதன் மூலமாக நல்ல பலன்களை சனீஸ்வர பகவான் கொடுப்பார். அதனால் அதெல்லாம் பண்ணுங்கோ. இப்போ வந்து உங்களுக்கு டைம் சரி இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கோம். அதனால் வந்துட்டு அதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய வாழ்க்கை முறையை இது பண்ணிக்கோங்க. அன்றாடம் கோளறு பதிகம் சொல்லுங்க. நிச்சயமாக பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். வாழ்த்துக்கள். வேற ஏதேனும் கேள்வி கேட்கணுமாமா? இல்ல, பாப்பாவுக்கு கடகராசி 1921 1921 1921 மேடம். 2011 பிறந்திருக்குறா. சரிங்கம்மா. 2011 பிறந்திருக்குது. கடகராசி, உமா மகேஸ்வரி. கடகராசிங்களா? என்ன நட்சத்திரமா? நீங்க டிவி பார்த்துட்டே பேசாதீங்க. தயவு செஞ்சு டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு பேசுங்க. இல்ல டிவில இருந்து கொஞ்சம் நகர்ந்து வந்துருங்க. நட்சத்திரம் தெரியல மேடம். தெரியலாட்டம் போயிட்டு போறது. நீங்க என்ன கேக்குறீங்க? அவ படிப்பு நல்லா போகுமா, எப்படி என்னன்னு சொல்லுங்க. அம்மா 2013னா 13 வயசு தான் ஆறுது அந்த குழந்தைக்கு. அதிகபட்சமா 8வது படிப்பான்னு நினைக்கிறேன். 8வது முடியுது. அதனால குழந்தைகளை நல்லா படிக்க சொல்லி மோட்டிவேட் பண்ணுங்க. இப்போ அஷ்டம சனி நடக்கிறது. ரொம்ப கடுமையான முயற்சி தேவை. இந்த நேரத்தில் முயற்சி தான் முக்கியமே தவிர இந்த மாதிரி ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல்கள் குழந்தைகளுக்கு தேவையில்லை அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. குரு பகவான் நல்ல ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாரு. அதனால நல்ல பலன்களை கடகராசிக்கு கொடுக்க இருக்கார். 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கார். பொன் பொருள் சேர்க்கை இதெல்லாம் வந்து இருக்கும். குழந்தைக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்யலாம். குழந்தை பேரில் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுங்கோ. அவளுக்கு ஒரு 4 சவரன் நகை வாங்கி வைங்கோ. அவளுடைய கல்விக்கான செலவுகளை தாராளமாக பண்ணுங்கோ. நல்ல முயற்சி தேவைப்படும். கொஞ்சம் அப்படி முயற்சிகளில் ஒரு தொய்வு ஏற்பட்டால் கூட அது படிப்பில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குழந்தைய நல்லா முயற்சி பண்ணி படிக்க சொல்லுங்கோ. நம்ம வந்து எதையும் அந்த குழந்தை பேரில் திணிக்கக்கூடாது. அஷ்டம சனி காலகட்டத்தில் நம்ம சொல்லக்கூடிய நல்ல வழிமுறைகள் கூட குழந்தைக்கு மனோரீதியான ஒரு தவறான வழிகாட்டுதல்களில் உண்டு பண்ணிடும். அதனால் குழந்தை வருத்தப்படாதக்கு நல்ல விஷயங்களை சொல்லுங்கோ. பொதுவாக பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கான ரோல் மாடல். நீங்கள் சரியாக நடந்துட்டா நிச்சயமாக உங்கள் குழந்தைகள் நல்ல விதமாக நடந்துப்பா. மற்றபடிக்கு பாப்பா நல்லா படிப்பா, கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கு நன்றி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மீன ராசி பார்ப்பதற்கு முன்னதாக இப்போ வந்து குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழ்ந்துடுச்சு. 5:20 மணி ஆகுது. ஸோ குரு பெயர்ச்சி இந்த தருணத்தில் எல்லாரும் என்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது? அருகாமையில் இருக்கிற கோவிலில் போய் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள். கொண்டக்கடலை மாலை போடுறத தயவு பண்ணி விட்டுடுங்கோ. நம்மளால அந்த ஒரு துர்நாற்றத்தை சகிச்சுக்க முடியாது. ஆனால் சுவாமியின் பேரில் அந்த நாற்றத்தை நம்ம திணிக்கிறோம். பச்சையாக கொண்டக்கடலையை வாங்கி கோவிலில் செலுத்தலாம். வாய்ப்புகள் இருந்தால் உங்கள் வீட்டிலேயே அவிச்சு கோவிலுக்கு வரக்கூடிய வாளுக்கு கொடுக்கலாம். அல்லது கோவிலில் மடப்பள்ளி இருக்கக்கூடிய இடமாக இருந்தால் மடப்பள்ளியில் சொல்லி கொண்டக்கடலை சுண்டல் போட்டு
அதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி மற்றவர்களுக்கு விநியோகிக்கலாம். நல்ல பலன்கள் அப்படின்றது எல்லாருக்குமே நிச்சயமா இருக்கு. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் என்ற விதமா ஒன்று அவர் இருக்கக்கூடிய இடத்தோட நல்ல பலன்களை கொடுப்பார், அல்லது தாம் பார்க்கக்கூடிய பார்வையினால நல்ல பலன்களை கொடுப்பார். ஆகையினால குறைந்தபட்ச மினிமம் கேரண்டிங்கிறது அத்தனை ராசிக்காரர்களுக்கும் இருக்கு. ஆகையினால கிரக பெயர்ச்சி அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய பயத்தை விட்டுடுங்கோ. உங்களுக்கு தேவையானது சரியான வழிகாட்டுதல்களும் இறைவன் பேரில் மாறாத பற்றும் அந்த கோளறு பதிகம் போன்ற நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு காண்பித்த வழியை தவறாது பின்பற்றுவதும் மட்டுமே நம்மை பெரிய சிரமங்களிலிருந்து காக்கும். அதனால் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்லுங்கள், எம்பெருமானை வழிபடுங்கள், குரு பகவானை வழிபடுங்கள். அதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் வாழ்வில் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட எம்பெருமானை பிரார்த்தித்து அனைவருக்கும் குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகின்றோம். வாழ்த்துக்கள். நல்லது. அதாவது மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். குருவிற்கு பிறகாகத்தான் தெய்வத்தையே வைத்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் தெய்வம் நின்று கொன்றுவிடும். ஆனால் குரு என்ற ஒரு நபர் தான் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய தவறுகளை திருத்தி நம்ம நல்வழிப்படுத்தக்கூடிய இடத்துல குரு தான் இருக்கிறதுனால மாதா பிதாவிற்கு பிறகு குருவை மூன்றாவது முழுமுதற் கடவுளாக பார்க்க முடிகிறது நம்மால். அதனால் இயன்ற வரையில் எல்லாரும் குருவை ஃபாலோ செய்து இன்றைக்கு நல்லதொரு நாளாக அமையப்பெற்றிருக்கிறது. அனைவருக்கும் குருவின் ஆசிகள் கிடைக்க பெறட்டும். ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக நாங்களும் வாழ்த்துகிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த அழைப்பாளர். வணக்கம்மா, உங்க பெயர், ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. திவாகருங்க, என் பேர்ல தான், பையன் பேரு திவாகரன். திவாகரன், வயசுமா? வயசு வந்து 5/3/1989 பிறந்தவனுங்க. 1989. 35 வயசு. ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. ராசி வந்து விசாக நட்சத்திரம், துலா லக்னம், துலா ராசி. விசாக நட்சத்திரம், துலா லக்னம், துலா ராசின்னு சொல்லி. சொல்லுங்கம்மா, என்ன விஷயத்துக்காக கால் பண்ணியிருக்கீங்க? அம்மா, என்ன விஷயத்துக்காக கால் பண்ணியிருக்கீங்கம்மா? அவ கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குதுங்க. சரிங்கம்மா, அப்படியே இணைப்பிலே இருங்க. சுவாமிகள் அதுக்குண்டான என்ன வழிகாட்டு நெறிமுறைகள் என்னன்னு சொல்லுவார். அம்மா, கல்யாணத்திற்கான தாமதம்னாக்க அதுக்கு பல்வேறு காரணிகள் இருக்கின்றன. அதனால உங்களுடைய குடும்ப ஜோதிடரை அணுகி அதுல தாமதத்திற்கு செவ்வாய் தோஷமா அல்லது ராகு கேதுவால தோஷமா, அந்த தோஷம் என்னன்றதை தெரிந்து கொண்டு அதற்கான பரிகாரங்களை செய்யலாம். இப்போ வந்து துலா ராசிக்கு குரு பகவான் வந்து 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கார், அஷ்டமத்துக்கு. ஆகையினால கல்யாணம் வந்து இன்னும் ஒரு வருட காலம் வந்து தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்த வருடத்துல அமையலாம். அதுக்குள்ள நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உரிய ஜோதிடரை அணுகி கல்யாணத்திற்கான தாமதத்திற்கான காரணம் என்னங்கிறத தெரிந்து கொண்டு அதற்கான பரிகாரங்களை இந்த வருஷம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் உங்க வீட்டுல கெட்டி மேளம். வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி கழுத்தமைக்கு நன்றிமா. சுவாமி, கடைசியாக மீன ராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு? மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதனே குரு பகவான், 10ஆம் இடத்திற்குடைய ஜீவனஸ்தானாதிபதியும் தொழிலை சொல்லக்கூடியவரும் அவரே 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அதனால மீன ராசியை பொறுத்த வரைக்கும் மத்தியமமான பலன்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் குரு பகவான். 3ல இருந்துட்டு அவர் 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 3ல இருந்துட்டு 7 பார்க்கிறார், 9 பார்க்கிறார், 11 பார்க்கிறார். பார்க்கக்கூடிய ஸ்தானங்கள்ல நல்ல ஸ்தானங்களாக இருக்கிறதுனால மீன ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் குரு பகவான். ராசிநாதனாக இருப்பது வந்து இவர்களுக்கு ஒரு கூடுதல் பலம் அப்படின்னு சொல்லலாம். ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஸ்தானத்தை பொறுத்து நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். எந்த கிரகங்களாக இருந்தாலும் அவர்கள் இருக்கக்கூடிய ஸ்தானம் மட்டுமல்லாது அவர்கள் எந்த நட்சத்திர காலில் அமைகிறார்கள், சாரம்னு சொல்லுவா, அந்த கிரக பாதசாரம் என்னன்றது ஒரு பெரிய மேஜர் ரோல் அந்த ஜாதகத்துல இருக்கும். ஆகையினால இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது 30% தான். நீங்க அன்றாட செய்தித்தாளில் பார்த்து தெரிஞ்சுக்கிற பலன்கள் என்னமோ அதே தான் நம்ம சொல்றதும். அதனால உங்களுக்கான தனிப்பட்ட பலன்களை உரிய ஜோதிடரை அணுகி அதன் மூலமா தான் நீங்க தெரிஞ்சுக்கலாமே தவிர ஒரு கூகுள்ல பார்த்தோ பேப்பர்ல பார்த்தோ நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. அது வந்து எப்படி ஒரு வைத்தியத்தை நம்ம பேப்பரை பார்த்து பண்ணிக்க மாட்டோம்,
ஒரு கூகுளில் பார்த்து பண்ணிக்க மாட்டோமோ, உரிய மருத்துவரை அணுகி தான் பண்ணிப்போமோ, அதே மாதிரி தான் ஜோதிடம் அப்படிங்கிறதும். உங்களுக்கான உரிய வழிகாட்டுதல்களை உரிய ஜோதிடரை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். மற்றபடிக்கு கிரகங்கள் வந்து உங்களுக்கு எல்லா கிரகமுமே நன்மையைத்தான் செய்யும். எந்த கிரகமுமே உங்களை கெடுக்கணும் அப்படிங்கிறதே அவளுடைய நோக்கமாக இருக்காது. ஆகையினால உங்களுடைய கர்ம பலன்கள் உங்களுக்கு எந்த அளவில் வேலை செய்யும்னா அதை பொறுத்து அந்த கிரகங்கள் அதை நடத்துகின்ற கடமையை மட்டும்தான் செய்யறது. அதனால கிரக நிந்தனம் பண்ணாதீங்க, யாரையும் சரி அப்படின்னு திட்டாதீங்க, கிரகங்களை நிந்தனை செய்யாதீர்கள். அவர்கள் அவர்களுடைய கடமையை செய்கிறார்கள். அன்றாடம் கோவிலுக்கு போய் இந்த கோளறு பதிகம் முதலான பதிகங்களை சொல்றதின் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும். யாருக்கும் எந்த சிரமமும் ஏற்படாது. எம்பெருமான் திருவருளால் அனைவரும் வாழ்வில் எல்லா வளன்களும் நலன்களும் பெற்று வாழ்வாங்க வாழ்ந்திட எம்பெருமானை பிரார்த்தித்து வாழ்த்துகின்றோம். இவங்களுக்கு எத்தனை மார்க் இன்னும் கொடுக்கவே இல்லை மீனராசி நேயர்கள். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் அப்படிங்கிறதுனாலையும் நல்ல ஸ்தானங்களை பார்க்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் சுமார் ஒரு 55% மார்க் வந்து மீன ராசிக்காரர்கள். நிகழ்ச்சியின் இறுதி தருணத்துக்கு வந்துட்டோம். இருந்தாலும் மிக முக்கியமான கேள்வி, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு குரு பெயர்ச்சி பலன் எந்த அளவில் இருக்கு? மழை வெள்ள பாதிப்பு ஏதேனும் இருக்கிறதா, இல்லை மழை வருமா, நோய் தொற்றுகள்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சுருக்கமாக சொல்லிடலாம். இந்த வருடத்திற்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருஷத்துடைய ராஜா செவ்வா. வருஷப்புற பண்ணிக்கே பஞ்சாங்க படலத்தில் நம்ம அதெல்லாம் படித்து சொல்லியிருந்தோம். இந்த வருஷத்திற்கே மழை குறைவு, அதனால வறட்சி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இருக்கிற தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். தண்ணியை வந்து சேர்த்து வைக்கணும். தண்ணியை வந்து ஒரு தண்ணி மாதிரி செலவு பண்றான்றது ஒரு தப்பான உதாரணம். தண்ணி மாதிரி செலவு பண்ணாக்கா அப்போ இன்னும் கன்சர்வேட்டிவா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதற்கான இது. அதனால உஷ்ண சம்பந்தப்பட்ட ரோகங்கள்லாம் இருக்கலாம். அரசாங்கம் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசாங்கமே தான் திரும்ப அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னாக்கா வந்து செவ்வாய் வந்து ஒரு அரச கிரகம். அவர் வந்து தான் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு வலுவானவர். ஆகினால இன்னைக்கு அரசாங்கத்தோட ஒரு முக்கிய பிரமுகராக யாரை வந்து நம்ம ஒரு உதாரணமாக காமிச்சுட்டு இருக்கோமோ அவருடைய ஆட்சி தான் திரும்பவும் அமைய போகிறதுன்னு நம்ம சொல்கிறோமோ அவருக்கு வந்து விருச்சிக ராசி விருச்சிக லக்னமே. ஆகையினால இந்த வருஷத்துக்கான செவ்வாய் செவ்வாய் வந்து அவருக்கு லக்னாதிபதி ராசிநாதராகவும் இருந்து அவருடைய ஜாதகத்தில் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவராக அமைந்திருக்கிறதுனால அவர்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய வெற்றி வந்து நிச்சயமா அவர்களுக்கு இருக்க போகுது. அதுல ஒன்றும் பெரிய மாறுதல் இல்லை. ஜனங்களுக்கு எல்லாம் வந்து இதன் மூலமா ஒரு பெரிய நன்மைகள் கிடைக்க இருக்கு. அடுத்து வரக்கூடிய காலங்கள் எம்பெருமான் அருளால் நம்ம எல்லாருக்கும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த கிரக பயிற்சியை முன்னிட்டு நம்ம சொல்றோம். நிச்சயமா நிச்சயமா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து 12 ராசிக்காரர்களுக்குமான குரு பெயர்ச்சி பலன்களையும் ரொம்ப அழகா சொன்னீங்க. நேயர்கள் கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் சரியான ஒரு வழிகாட்டுதலையும் பரிகாரங்களையும் சொன்னீங்க. நிகழ்ச்சிக்கு வந்து பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி சுவாமி. வாழ்த்துக்கள். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.